வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய கம்பராமாயண வகுப்பு நாடவிட்ட படலத்தில் தொடர்கிறது. சீதையை தேடிக்கொண்டு பல்வேறு திசைகளுக்கும் வானர வீரர்கள் செல்கிறார்கள் என்கிற அந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு சொல்வதுதான் நாடவிட்ட படலம். அவர்கள் தேடுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள், நாடுவதற்காக அனுப்பப்படுகிறார்கள். இந்த நாடவிட்ட படலத்தில் 4 திசைகளுக்கும் வானர வீரர்கள் ஆயத்தமாக தென் திசை நோக்கி போகக்கூடிய அனுமனை தனியாக அழைத்து சீதையினுடைய அங்க அடையாளங்களை ராமன் தெரிவிக்கிறான். அப்படி அங்க அடையாளங்களை தெரிவிப்பதில் அவளுடைய கண் எப்படிப்பட்டது என்பதை குறிப்பிடுகிற அந்த இடத்தில்தான் போன வகுப்பில் நிறுத்தினோம். இப்போது தொடர்கிறோம். என்ன இருந்தாலும் சீதையினுடைய கண்கள் பெரிய கண்கள் இல்லையா? பெரியவாய் பறவை ஒவ்வா. பறவை என்றால் கடல், கடலினும் பெரியது பறவை ஒவ்வா. கடலானது அவளுடைய கண்களுக்கு நிகராக இருக்காது. பெரியவாய் பறவை ஒவ்வா. பிரிது ஒன்று நினைந்து பேச அறியவாய். ஒருவர் உள்ளத்து ஒடுங்குவ அல்ல. இந்த கண்களுக்கு நிகராக இன்னொன்றை சொல்லலாம் என்று நினைத்தால், பிரிது ஒன்றை நினைத்து அதை இதற்கு நிகராக பேசலாம் என்று நினைத்தால் அது இயலாது. அப்படி பேசுவதற்கு அரியவாக உள்ள கண்கள். ஒருவர் உள்ளத்து ஒடுங்குவ அல்ல. இன்னொன்றை இந்த கண்களுக்கு நிகராக காட்டலாம் என்று யாரேனும் நினைத்து அப்படி ஒரு சிந்தனையில் ஆழ்வார்கள் என்றால் அவர்களுடைய சிந்தனைக்கு இந்த கண்கள் முழுவதுமாக அடங்கிவிடா. அந்த சிந்தனையில் அடங்கினால்தானே அந்த சிந்தனையை தாண்டி அவர் அதற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியும். இந்த கண்களே அந்த சிந்தனைக்குள் அடங்க முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? உண்மை நோக்கின் உண்மை தெரிய அந்த கண்களை பார்த்தால் ஆயிரக்கால் நோக்கின், எத்தனை முறை பார்த்தாலும், ஆழ்ந்து பார்த்தாலும், 1000 முறை பார்த்தாலும், 1000 கண்களால் பார்த்தாலும் தேவர்க்கும் தேவன் என்ன கரியவாய். தேவாதி தேவனாக இருக்கிறானே திருமால், அந்த திருமால் எப்படி கரியவனாக இருக்கிறானோ அப்படி கரியவாய். வெளிய ஆகும். வெளிய என்றால் வெண்மை என்று பொருள். பிரகாசத்தால் பளபளக்கிற, ஆனால் அதே நேரத்தில் அஞ்சனமிட்டு அல்லது கருவிழியால் கருமையாக இருக்கிற வாழ் தடங் கண்கள் அம்மா. கண்ணிற்கு என்னென்ன இயல்பு என்று மாணிக்கவாசக பெருமான் திருக்கோவையாரில் தெரிவிப்பார். கண்ணிற்கு இயல்பு கசடர கிளப்பின் வெண்மை கருமை செம்மை அகலம் நீளம் ஒளி. வண்ணங்கள் என்கிற வகையில் பார்த்தால் வெண்மையும் கருமையும் செம்மையும் சேர்ந்திருக்க வேண்டும் அந்த கண்களில். திருப்பாணாழ்வார் என்ன சொன்னார் என்பதை போன வகுப்பில் பார்த்தோம். கரியவாகி புடைபறந்து மிளர்ந்து செவ்வறிவோடிய பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. கரியவாகி மிளர்ந்து செவ்வறிவோடிய, கருப்பும் இருக்க வேண்டும், செம்மையும் இருக்க வேண்டும், வெண்மையும் இருக்க வேண்டும். பெரியோர்களே, சாதாரணமாக கண்கள் என்று பார்க்கும்போது மானுட கண்கள் நமக்கு தெரியும். அந்த மானுட கண்களில் நடுவிலே கருவிழி என்கிற ஒரு பகுதி, அந்த கருவிழியை சுற்றி வெள்விழி என்று சொல்லுகிறோமே, அந்த வெள்விழி பகுதி அறிவியல் ரீதியாக சொன்னால் the cornea and the sclera around. இந்த கருவிழியும் அதை சுற்றி இருக்கிற வெள்விழியும், அந்த வெள்விழியில் பார்த்தால் தெரியும் அது வெள்ளை வெளேர் என்று இருக்காது. ஆங்காங்கே சின்ன 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 சிவப்பு கீற்றுகள் தெரியும்.
அந்த சிவப்பு கீற்றுகள்தாம் செவ்வரி ஓடுதல். அப்படி செவ்வரி ஓடிய கண்கள், வெண்மையும் கருமையும் செம்மையும் இருக்க வேண்டும். இந்த 3 வண்ணங்களை திருமாலுக்கும் பொருத்தி சொல்கிறார்கள். திருமால் எப்படி இருப்பான் என்கிற போது சான்றோர் பெருமக்கள் அந்த திருமாலை வர்ணிப்பதற்கு முயன்றார்கள். கரியனாய் வெளியனாய் செய்யனாய் காட்டும் காண்டற்கு அரியனாய் எளியனாய் தன் அகத்து உரை அழகன். ஆக இந்த 3 வண்ணங்களும் சீதையினுடைய அந்த கண்களிலே தேவர்க்கும் தேவன் என்ன கரியவாய் வெளிய ஆகும் வாழ் தடங்கண்கள். அனுமனுக்கு சொல்லும் போது சீதையினுடைய கண்கள் இப்படிப்பட்ட கண்கள் என்று, திருமாலை போல இருக்கக்கூடிய கண்கள், திருமாலை போல இருக்கக்கூடிய கண்கள் என்று திருமாலின் அவதாரமான ராமனே பேசுகிறான். இது பொருந்துமா என்றால், மனித சட்டை போர்த்து கொண்டிருக்கக்கூடிய ராமன் மனித சட்டை போர்த்து கொண்டிருக்கும் சீதையைத்தான் வர்ணிக்கிறானே தவிர நேரடியாக திருமகளை வர்ணிக்கவில்லை, திருமாலை சொல்லவில்லை. எனவே ஓமைக்காக திருமாலை சொல்கிறான் என்று சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சற்றே நுணுகி பார்த்தால் கம்பருடைய சித்து விளையாட்டு புரியும். அந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? திருமாலை போன்ற கண்கள், தேவர்க்கும் தேவன் என்ன கரியவாய் வெளிய ஆகும் கண்கள். அந்த கண்களுக்குள்ளே யார் இருக்கிறார்கள்? திருமகளாம் சீதையின் கண்களுக்குள் திருமாலான ராமன் தானே இருப்பான். எனவே அவளுடைய கண்களை பார்க்கும் போதே அந்த திருமாலான ராமன் அதிலே பிரதிபலிக்கிறான். எத்தனை அழகு பாருங்கள். அவளுடைய கண்களை பார்த்தால் அந்த கண்களுக்குள்ளே இவன் இருப்பதனால் அந்த கண்களே இவனாகத்தான் தோற்றம் தரும். ஏதோ ஒரு திரைப்படத்தில் தலைவியின் கண்களுக்குள் தலைவனும் தலைவனுடைய கண்களுக்குள் தலைவியும் தெரிவது போல படம் எடுத்திருப்பார்கள். கம்பரிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டார்கள் போலிருக்கிறது. கம்பர் இங்கே சீதையின் கண்களிலே ராமன் தெரிவான் என்பதை ராமனை நேரடியாக சொல்ல வைக்காமல் திருமாலை மேற்கோள் காட்டி சொல்ல வைக்கிறார். பெரியோர்களே, கவி சக்கரவர்த்தியின் இந்த வர்ணனை பல இடங்களில் ஆதிசங்கரரோடு ஒத்துப்போவதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கரியவாய் வெளிய ஆகும் வாழ்த்தடம் கண்கள் அம்மா என்கிற இந்த வரியும் கூட அம்பிகையின் திருக்கண்களை ஆதிசங்கர பகவத்பாதர் எப்படியெல்லாம் விவரிக்கிறாரோ அப்படி ஒத்துப்போவதை பார்க்கிறோம். சௌந்தர்ய லஹரியின் 54வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் பாருங்கள். அம்மா, உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள் தெரியுமா? பசுபதி பராதீன ஹிருதயே. பசுபதியின் இதயத்தில் வசிப்பவள், பசுபதி போல தீனர்களுக்கு நன்மையை தருபவள், பசுபதியின் நாயகியாக இருப்பவள். அவள் தன்னுடைய கண்களில் என்ன வைத்து கொண்டிருக்கிறாள்? தயா மித்ரைர் நேத்ரைகை. தயையோடு கூடிய உன்னுடைய நேத்திரங்கள். தயாமித்ரை, தயையை கருணையை தன்னுடைய தோழமையாக கொண்ட கண்கள். அந்த கண்களில், அந்த கண்கள் என்ன வண்ணம் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்கிறார் பாருங்கள். அருண தவள ஷியாம ருச்சிபிர். அருண சிவப்பு, தவள வெண்மை, ஷியாம கருமை. 3 வண்ணங்களும் தெரிய வேண்டும் என்று சொல்கிறோமே, அந்த 3 வண்ணங்களும் தெரிந்தனவாம். அருண தவள ஷியாம ருச்சிபிர் பவித்ரீ கர்த்தும். இந்த 3 வண்ணங்களும் உன்னுடைய கண்களில் தெரிகின்றன. அதே சௌந்தரிய லகரில் ஒரு ஸ்லோகம் முன்னதாக அதையே சொல்கிறார். விபக்த திரைவர்ணம். திரைவர்ணம் என்கிற போது 3 வண்ணங்கள், 3 வண்ணங்கள் அந்த கண்களில் தெரிகின்றன. வியதிகரித லீலாஞ்சன தயா. அஞ்சனத்தை பூசி இருக்கக்கூடிய, அஞ்சனம் என்பது கண்மை, கண்மையை பூசி இருக்கிற, விளையாட்டாக நீ கண்மை பூசி கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் என்ன பொருள்?
அந்த கண்மை அவளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் விளையாட்டாக பூசிக்கொண்டிருக்கிறாள். அந்த கண்ணில் ஏற்கனவே கருமையும் வெண்மையும் சிவப்பும் இருக்கின்றன. விபக்த திரைவர்ணம். இந்த 3 வண்ணங்களையும் ஆதிசங்கரர் இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்வார். இந்த 3 வண்ணங்களும் எதற்காக தெரியுமா அம்மா? இந்த விபக்த திரைவர்ணத்திலே இருந்துதான் மும்மூர்த்திகளாக இருக்கிற பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் தத்தம் பணிகளை செய்வதற்கு அவரவர்களுக்கு தேவையான குணங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். சிருஷ்டியை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா ஒரு குணத்தை எடுத்துக்கொள்கிறார். காப்பாற்ற வேண்டும் என்பதனால் ரஜச குணத்தை, ராஜசத்தை திருமால் எடுத்துக்கொள்கிறார். பிரம்மா ஏற்கனவே சத்வத்தை எடுத்துக்கொண்டு விட்டார். தாமச குணத்தை ருத்ரன் எடுத்துக்கொள்கிறார். தாமசம் கருமை, ராஜசம் செம்மை, சத்வம் வெண்மை ஆக இந்த 3 குணங்களை தருவதற்காகத்தான் உன்னுடைய கண்கள் 3 வண்ணங்களோடு இருக்கின்றன. அவர்களுக்கு மாத்திரமா இந்த 3 குணங்களை, இந்த 3 வண்ணங்கள் தருகின்றன? அம்மா, இந்த 3 வண்ணங்களும் என்ன தெரியுமா? சிவப்பாக இருக்கிற சரஸ்வதி நதி, கருப்பாக இருக்கிற யமுனை நதி, வெண்மையாக இருக்கிற கங்கா நதி. இந்த 3ம் சேர்ந்துதானே அம்மா திரிவேணி. திரிவேணியில் மூழ்கினால் புனிதமாவோம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களாக பிரயத்தனம் எடுக்கவில்லை என்பதனால் உன்னுடைய கண்களில் இந்த திரிவேணியை எடுத்து வைத்துக்கொண்டு எங்களை பவித்ரீகர்த்தும், எங்களை புனிதப்படுத்துவதற்காக இந்த 3 வண்ணங்களை கண்களில் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஆதிசங்கரர் குறிப்பிட்டாரே. அம்பிகையின் அந்த திருஷ்டி வர்ணனை அப்படியே ராமன் வாயிலாக சீதையினிடத்தில் இருப்பதை காண்கிறோம். கண்களுக்கு பின்னர் புருவம். பாதாதிகேசமாகத்தானே இங்கே கவி சக்கரவர்த்தி இந்த காட்சியை நமக்கு படைத்து காட்டுகிறார். அந்த புருவங்கள் எப்படி இருக்கின்றனவாம்? கேள் ஒக்கும் அன்றி ஒன்று கிளத்தினால் கீழ்மைத்து ஆமே, கோள் ஒக்கும் எண்ணின் அல்லால் குறி ஒக்க கூறலாமே, வாழ் ஒக்கும் வடிக்கணாள் தன் புருவத்துக்கு ஓமை வைக்கின், தாழ் ஒக்க வளைந்து நிற்ப 2 இல்லை அனங்கன் சாபம். சாபம் என்று சொல்வது வடமொழியின் சாபம். சாபம் என்றால் வில் என்று பொருள். 2 புருவங்கள். இந்த 2 புருவங்களுக்கு எவற்றை உதாரணமாக சொல்வது? கேள் ஒக்கும் அன்றி ஒன்று கிளத்தினால் கீழ்மைத்து ஆமே. 2ஆக இரட்டையாக இருக்கிற எதற்காவது ஓமை சொல்ல வேண்டும் என்றால் அப்படி ஓமானமாக சொல்லப்படுகிற பொருளும் இரட்டையாக இருக்க வேண்டும். அப்போதுதானே பொருந்தி வரும். சரி, அப்படி இரட்டையாக எதுவும் கிடைக்கவில்லை, ஒன்றே ஒன்றாக இருப்பதை பொருத்தி பார்க்கலாமா என்றால் எதுவுமே பொருந்தவில்லை. சீதையினுடைய புருவத்திற்கு எது தெரியுமா நிகர்? ஒரு புருவத்திற்கு இன்னொரு புருவம் நிகர். கேள் ஒக்கும் அதனுடைய உறவாக இருக்கிற இன்னொன்று. கேள் என்றால் உறவு. கேளிர் என்று உறவுக்காரர்களை சொல்கிறோமே. கேள் ஒக்கும் அன்றி வலது புருவத்திற்கு இடது புருவம் நிகராக இருக்கும், இடத்திற்கு வலது நிகராக இருக்கும். ஒன்றுக்கொன்று உறவாக இருக்கக்கூடியவை நிகராக சொல்ல முடியுமே தவிர வேறு ஒன்றை சொல்லலாம் என்று தேடினால் அது மிகவும் கீழ்மையாக இருக்கும். ஒன்று கிளத்தினால் கீழ்மைத்து ஆமே. இன்னொன்றை தேடி பிடித்து அதனை இதற்கு ஒக்க சொல்லலாம் என்றால் அது மிகவும் தாழ்ச்சி உடையதாக இருக்கும். எதுவுமே சீதையின் புருவத்திற்கு நிகராக இருக்க முடியாது. கோள் ஒக்கும் எண்ணின் அல்லால் குறி ஒக்க கூறலாமே. கோள் என்பது கொள்கை. அனுமா, சீதையின் அங்க அடையாளங்களை உனக்கு வர்ணிக்க வேண்டும் என்பது இப்போது என்னுடைய கொள்கை. இந்த கொள்கைக்காக நான் வேறு ஏதாவது ஒன்றை பிடித்து இழுத்து வந்து வலிந்து கட்டி இதை போல இருக்கும் என்று சொல்லலாம். அது என்னுடைய கொள்கைக்கு வேண்டுமானால் ஒத்துப்போகுமே தவிர உண்மையிலேயே குறி ஒக்க கூறலாமே, அங்கே இருப்பதை நான் உண்மையிலேயே வர்ணிப்பது ஆகாது. ஏதோ உனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் எதையாவது பிடித்து இழுத்து கொண்டு வந்து இது போல இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால்
உண்மையிலேயே சொல்வதாக இருக்காது அனுமா. எனவே இதற்கு நிகராக நான் எதையும் சொல்ல முடியாது. வாழ்வொக்கும் வடிக்கணாள் தன் புருவத்துக்கு ஓமை வைக்கின். இப்போது பாருங்கள், வாழ்வொக்கும் வடிக்கணாள், வாழ் போன்ற என்கிற போது வாளை போல பளபளப்பு என்று சொல்லலாம், வாழ் போன்ற கூர்மை என்று சொல்லலாம். கூர்மையான அழகான கண்களை கொண்ட அவளுடைய புருவத்திற்கு நான் ஓமை சொல்ல வேண்டும் என்றால் ஒன்று தோன்றுகிறது அனுமா. தாழ் ஒக்க வளைந்து நிற்ப இரண்டு இல்லை அனங்கன் சாபம். ஒன்றை சொல்லலாம்னு நினைத்தேன் அனுமா, ஆனால் அது கூட சரியில்லை. சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய புருவத்தை வர்ணிக்கும் போது வில்லை போல என்று சொல்லுவார்கள் இல்லையா? வில் போன்ற புருவம், வில்லொக்கும் புருவம். இப்போது ராமனுக்கு அப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. சீதையின் புருவத்தை வில்லை போல அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், சொல்லலாம். சரி, யாருடைய வில்லை போல? யாருடைய வில் மிக அழகாக இருக்கும், யாருடைய வில் மிக அம்சமாக இருக்கும், அந்த வில்லை போல என்று சொல்ல வேண்டும். நினைத்து பார்த்தான். சிவனுடைய வில் கொஞ்சம் கோபக்காரர். அந்த கோபக்காரராக இருக்கிற அவருடைய பினாக்கத்தை வேண்டாம். திருமாலுடைய வில், திருமாலாக இருக்கிற ராமன் இப்போது சீதையை பிரிந்திருக்கிறான். எனவே கோதண்டம் அவளை பிரிந்திருக்கிறது, அதுவும் வேண்டாம். இப்படி ஏதேதோ காரணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அழகுக்கு அழகாக இருக்கக்கூடிய அந்த புருவத்தை சொல்ல வேண்டும். மன்மதனுடைய வில் என்று சொன்னால் என்ன? அழகுக்கு அதிபதி அவன்தானே. அவனுடைய வில்லையே இங்கே உபமானமாக காட்டினால் என்ன என்று நினைக்கிறான் ராமன். நினைத்த மாத்திரத்தில் அந்த நினைப்பு அவனை விட்டு நழுவி போகிறது. ஏன்? வில் என்றால் ஒன்றே ஒன்றுதானே. இந்த கையில் ஒரு வில், இந்த கையில் ஒரு வில்லா வைத்துக் கொள்ள முடியும்? வில் என்றால் ஒன்றே ஒன்றுதானே. அப்படியானால் இரண்டு புருவங்கள் இருக்கின்றனவே, எப்படி ஒரு வில்லை சொல்வது? தாழ் ஒக்க வளைத்து நிற்ப இரண்டு இல்லை. அனங்கனுடைய அந்த வில் இருக்கிறதே, அது இரண்டு இல்லை. எனவே அதனை இங்கே சொல்ல முடியாது. இரண்டு அனங்கன் விற்கள் இருந்தால் இங்கே இரண்டு புருவங்களுக்கு இணையாக சொல்லிவிடலாம். எனவே சரியாக சொல்ல முடியாது என்று ராமன் கையை பிசைகிறான். இதே காட்சியை ஆதிசங்கரர் எப்படி சொன்னார் என்பதையும் கவிச்சக்கரவர்த்தி எப்படி சொல்கிறார் என்பதையும் பார்க்கலாம். அம்பாளுடைய புருவத்தை வர்ணிக்க வேண்டும். ஆதிசங்கரர் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். ப்ருவௌ புக்னே கிஞ்சித் பவன பய பங்க வியசனினி. ப்ரூ என்கிற வடமொழி சொல்லுக்கு புருவம் என்று பொருள். ஆங்கிலத்திலே கூட இந்த ப்ரூ என்பதுதான் சற்றே மாறி நமக்கு ப்ரௌ என்று வரும். நீங்கள் எண்ணி பாருங்கள், வேர்ச்சொல் அந்த ப்ரூ என்பதுதான். சரி, அம்பாளுடைய புருவம் சற்றே நெறிந்திருக்கிறது, லேசாக வளைந்திருக்கிறது. சாதாரணமாக புருவம் நெறிகிறது என்றால் அதற்கு இரண்டு காரணங்களை சொல்லுவார்கள். ஒன்று கோபம், இன்னொன்று கவலை. அம்பாள் கோபப்பட்டாள் என்று சொல்ல முடியாது. ஜெகன்மாதாவாக இருக்கிற அவளுக்கு கோபம் வருமா? ஜெகன்மாதாவான சீதாதேவிக்கு தனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் மீது கூட கோபம் வரவில்லையே, எப்படி கோபம் வரும் என்று சொல்வது? சரி, ஜெகன்மாதாவான அவளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? ஆதிசங்கரர் ஒரு வழி கண்டுபிடித்தார். அம்மா, உனக்கு ஒரு சின்ன கவலை, பெரிய கவலை எல்லாம் இல்லை, ஒரு சின்ன கவலை. என்ன? ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ஏதோ ஒன்றுக்கு தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லாத விஷயமாக இருக்கும். ஆனால் குழந்தையினுடைய அந்த கோணத்தில், அந்த எண்ணத்தில், நான் எப்படி இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவேன்,
மழை வரும் போல இருக்கேம்மா. அம்மா எப்படியோ பத்திரமாக கொண்டு போய் விட்டு விடுவார்கள், இருந்தாலும் கூட அந்த குழந்தை கவலைப்படும். இப்போது அம்மா என்ன செய்வாள் தெரியுமா? அந்த குழந்தையின் கவலையை எப்படி போக்கடிப்பது என்று இவள் கவலைப்படுவாள். அதற்கு இவளுக்கு வழி தெரியும் என்றாலும் கூட அந்த குழந்தையின் கவலை மென்மையாக அந்த இடத்தை விட்டு அகல வேண்டுமே, குழந்தைக்கு வலிக்காமல் அந்த விஷயத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக அம்மா எப்படி அந்த குழந்தைக்கு மழையிலும் கூட பள்ளிக்கூடம் போகலாம் என்பதை புரிய வைப்பது, குழந்தை மனம் உடையாமல் சொல்ல வேண்டும் என்று கவலைப்படுவாள். இப்போது ஜெகன் மாதா கவலைப்படுகிறாளாம். எதற்கு கவலைப்படுகிறாள்? புவன பய பங்க வியசனினி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களின் கவலைகளை, பயத்தை போக்குவது எப்படி என்று சிறிது வியசனம் கொண்டு அந்த வியசனத்தில் உன்னுடைய புருவங்கள் லேசாக நெறிந்திருக்கின்றன. அந்த பாடல் புருவௌ புக்னே கிஞ்சித் புவன என்று இருக்க வேண்டும். புவன பய பங்க வியசனினி. புவனத்தின் பயத்தை பங்கப்படுத்துவதற்கான சின்ன கவலையில், வியசனத்தில் உன்னுடைய புருவங்கள் கிஞ்சித் புக்னே லேசாக வளைந்திருக்கின்றன. ஆனால் இந்த புருவங்கள் என்ன என்று எண்ணி பார்க்கிறேன் அம்மா. இந்த புருவங்களை மன்மதனுடைய வில் என்று சொல்லலாம் என்று பார்க்கிறேன். எப்படி கவி சக்கரவர்த்தி என்ன நினைத்தாரோ, ராமனை என்ன நினைக்க வைத்தாரோ, அதையே ஆதிசங்கரர் நினைக்கிறார். உன்னுடைய புருவங்கள் என்ன தெரியுமா? இந்த புருவங்கள் மன்மதனுடைய வில். மன்மதனுக்கு 2 வில்கள் இல்லை, ஒரே ஒரு வில் தான். எனவே இது ஒரு வில் தான். இப்போது 2 வில் என்று சொன்னால் பிரச்சனை. மன்மதனுக்கு 2 விற்கள் இல்லை என்பதனால் 2 தனித்தனி விற்கள் என்று சொல்ல முடியாது. ஒரே வில் என்று தான் சொல்ல வேண்டும். ஃபேக்சுவல் எரர் வரக்கூடாது. சரி, ஒரு வில் என்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்போது எண்ணி பாருங்கள். சற்றே அந்த காட்சியை கொஞ்சம் கண் முன்னால் உருவகப்படுத்துவோம். இப்படி ஒரு புருவம், இப்படி ஒரு புருவம். இந்த 2ஐயும் சேர்த்து, இது தனித்தனி வில் என்று சொன்னால் நீங்கள் முந்தைய படத்திற்கு நாம் போய் பார்க்கலாம். அதிலே ராமனுடைய வில் இங்கே நமக்கு காட்டியிருக்கிறது. பார்த்தால் இது ஒரு புருவம் என்று சொல்லலாம், இது ஒரு புருவம் என்று சொல்லலாம், இல்லையா? ஆனால் 2ம் சேர்ந்து புருவம் என்று சொல்லுவதற்கு கொஞ்சம் அந்த வடிவம் சரியாக இல்லை. தனித்தனியாக இது ஒரு புருவம், இந்த ஒரு புருவம், லெஃப்ட் புருவம் ஒரு வில், ரைட் புருவம் ஒரு வில் என்று சொல்ல முடியாது. எனவே ஒரே வில் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இப்போது ஆதிசங்கரருக்கு ஒரு சிக்கல் வருகிறது. இதுதான் ஒரே வில் என்று வைத்துக் கொள்வோம். இந்த படத்தில் நம் வில் படத்தை சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்படி ஒரு வில் படம் வந்துவிடும். ஆனால் என்ன பிரச்சனை? இந்த இடத்தில் 2 புருவங்களும் சேரவில்லை. இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கிறதே, டாட்டட் லைன்ஸில் காட்டுகிற அந்த இடத்தில் 2 புருவங்களும் சேரவில்லை, சேரக்கூடாது. ஒரு உத்தம பெண்ணுக்கு 2 புருவங்களும் சேர்ந்து விட்டால் அது தவறு. எப்போது 2 புருவங்களும் இடையில் சேரும்? கோபத்தில் சேரும். விஸ்வாமித்திரருக்கு அப்படி சேர்ந்திருக்கும் என்பார்கள். பெண்ணின் சாமுத்ரிகா லட்சணத்தின்படி 2 புருவங்களும் நடுவில் சேரக்கூடாது. சேர்வது என்பது கோபத்தை குறிக்கும். ஆக இப்போது சேர்ந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு வில் என்றால் சேர்ந்துதான் இருக்க வேண்டும், சேர்ந்தது என்று சொல்ல முடியாது. சரி, அப்படி சொல்லாமல் இடையில் இருக்கிற இந்த பகுதி, வில்லின் இந்த பகுதிக்கு முதுகு என்று பெயர். வில்லின் முதுகு உடைந்து விட்டது என்று சொல்லலாமா? ஏனென்றால் நீங்கள் பாருங்கள், இது வில், இது புருவம். இப்போது நாம் புருவத்தை பார்க்கும்போது இந்த முதுகு பகுதி இல்லாமல் இருக்கிறது. ஆக வில்லின் புருவம் உடைந்து விட்டது, வில்லின் முதுகு உடைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? அம்பாளுடைய வடிவத்தை வர்ணிக்கும் போது உடைசல், சிதைவு, இதையெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லலாமா? என்ன செய்வது என்று பார்த்தார். சாமர்த்தியமாக ஒரு வழி கண்டுபிடித்தார். என்ன இருந்தாலும் அது அனங்கனுடைய வில் தானே.
அதே அனங்கனைத்தான் இவரும் சொல்கிறார். தனுர் மன்யே சவ்ய இதரகர கிரகீதம் ரதிபதே. ரதியின் பதி யார்? மன்மதன். அந்த ரதிபதி தன்னுடைய வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டேன் அம்மா. அவன் வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான், அவனுடைய வில் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நடுவில் இல்லாமல் இருக்கிற அந்த பகுதிக்கு என்ன விடை சொல்வது? உடைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. அப்போது என்ன சொல்வது? எவ்வளவு சாமர்த்தியமாக சொல்கிறார். இப்போது இதே படத்தை இப்படி போட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இப்படி போட்டு பார்க்கிறோம். இதுதான் அந்த வில். அம்பாளுடைய கண்கள் இங்கே என்று வைத்துக்கொள்வோம். இந்த இடத்தில் யாராவது இதை பிடித்து கொண்டு விட்டால் கை இப்படி வருகிறது. இங்கே ஒருவன் உட்கார்ந்து கொண்டு, இந்த இடத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டு, அதாவது அம்பாளுடைய இடது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, இதுதான் அம்பாள் என்றால் அம்பாளுடைய இடது பக்கம் இது. அம்பாளுக்கு வலது பக்கத்தில் சிவனார் இருக்க போகிறார், ருத்ரன் இருக்க போகிறார். ஆக அம்பாளுக்கு இடது பக்கத்தில், அம்பாளுடைய இடது பக்கத்தில் ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய கையை நீட்டி அந்த வில்லை பிடித்து கொண்டிருக்கிறான். அப்படி கையை நீட்டி வில்லை பிடிக்கும் போது என்னாகும்? அவனுடைய முஷ்டி, அவனுடைய கை விரல்கள் அந்த பக்கம் போய்விட்டன. அவனுடைய முஷ்டி இங்கே இருக்கிறது. அந்த முஷ்டி இந்த முதுகை மறைத்து விடும் இல்லையா? இப்போது வில் உடைந்தது என்று சொல்லவும் வேண்டாம், அம்பாளுடைய புருவங்கள் சேர்ந்தன என்று சொல்லவும் வேண்டாம். இங்கே இருந்து அவன் பிடிப்பதனால் இந்த பகுதி மறைந்து விட்டது. எப்படி சொல்கிறார்? தனுர் மன்யே சவ்ய இதர கர. சவ்ய என்றால் வலது என்று பொருள் ஓரிடத்தில். அதே பொருள் இடது என்றும் சில இடங்களில் வரும். ஆனால் இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் சவ்ய என்பது வலது. சவ்ய இதர கர என்றால் சவ்யம் இல்லாத இன்னொரு கரம், அதாவது தன்னுடைய இடது கரத்தினால் இப்படி பிடித்து கொள்ளும் போது இந்த பகுதி தான் முஷ்டி. அம்பாள் எனக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அம்பாளுக்கு இடது பக்கத்தில் நான் இருக்கிறேன். நான் தான் இப்போது ஐ எம் இனாக்டிங் த ரோல் ஆஃப் மன்மதா என்று வைத்துக் கொண்டால், நான் இந்த வில்லை இப்படி பிடித்து கொண்டிருக்கிறேன். எதற்கு இந்த வில்லை இப்படி பிடித்து கொண்டிருக்கிறேன்? இந்த பிரகோஷ்டே முஷ்டவ், இந்த முஷ்டியினால் ஸ்தகயதி, நான் மறைத்து விட்டேன். நிகூண்டாந்தரம், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது நிகூட்டாந்தரம், அந்த நிகூட்டாந்தரமாக இருக்கிற பகுதியை ஸ்தகயதி, நான் மறைத்து விட்டேன் என்னுடைய முஷ்டியை வைத்து. எதற்கு தெரியுமா மன்மதன் இப்படி பிடித்து கொண்டிருக்கிறான்? சந்தர்ப்பம் கிடைத்தால் அப்படியே திருப்பி ருத்ரன் மீது தன்னுடைய அம்புகளை போட்டு விடுவதற்காக. என்னையா எரித்தீர்கள், வாருங்கள், என்றைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்றைக்கு உங்கள் மீது அம்பை போட்டு விடுகிறேன் என்று ஆயத்தமாக இப்படி வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறானாம். தனுர் மன்யே சவ்ய இதர கர கிரகீதம் ரதிபதேஹே பிரகோஷ்டே முஷ்டௌ ச ஸ்தகயதி நிகூட்டாந்தரம் என்று பாடுகிறாரே, அதே கற்பனையைத்தான் இங்கே சற்று மாற்றி கவிச்சக்கரவர்த்தி சொல்கிறார். இதை ரதிபதியினுடைய வில் என்று சொல்லலாமா என்று பார்க்கிறேன். ஆனால் அவனிடத்தில் ஒன்றுதானே இருக்கிறது, உனக்கு 2 புருவங்கள். அனுமானே, சீதைக்கு 2 புருவங்கள், அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. எனவே அதற்கு உபமானமாக சொல்லுவதற்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை. கவிச்சக்கரவர்த்தியும் ஆதிசங்கர பகவத்பாதரும் ஒரே வகையான ஓமைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது சீதையினுடைய நெற்றி. நல் நாளும் நளினம் நாணும் தளிர் அடி நுதலை நாணி பல்நாளும் பன்னி ஆற்றா மதி எனும் பண்பதாகி முன்னாளில் முளை வெண் திங்கள் முழுநாளும் குறையே ஆகி எந்நாளும் வளராது எண்ணின் இறை ஒக்கும் இயல்பிற்று ஆமே. நல் நாளும் நளினம் நாணும், அன்று அலர்ந்த
தாமரை மலர் கூட வெட்கப்படுகிற அளவிற்கு மென்மையான சீதையினுடைய நெற்றி எப்படி இருக்கிறது? குளிர்ச்சியாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது. நல் நாளும் நளினம், அன்றைய நாள் மலர் என்பார்கள். தாமரை மலர் புத்தம் புதியதாக இருக்கிற தாமரை மலர் எவ்வளவு மென்மையாக இருக்குமோ, எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ, அந்த மலர் கூட நானும் அந்த அளவிற்கு குளிர்ச்சியும் மென்மையும் கொண்ட நுதல். நுதல் என்பது நெற்றி. இப்போது தாமரை மாத்திரம் இந்த நெற்றியை பார்த்து வெட்கப்படவில்லை, வேறு எதுவோ கூட வெட்கப்படுகிறது. இந்த பாடல் சற்றே சிக்கலான பாடல். இதை புரிந்து கொள்ளுவது கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணினால் மட்டுமே நடக்கும். நாமே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ண வேண்டும். இப்போ சீதையினுடைய நெற்றியை பார்த்து தாமரை வெட்கப்பட வேண்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த நெற்றியை பார்த்து நிலா வெட்கப்பட்டது. எதற்கு வெட்கப்பட்டது? முழுசாக இருக்கிற நிலாவில் 16 கலைகள் இருக்கும். முழுசா இருக்கிற என்கிட்ட இருக்கிற 16 கலைகளுடைய பிரகாசமும் சீதையோட நெற்றியில் இருக்கே, ஆனால் அந்த நெற்றி என் சைஸ்க்கு இல்லை. இப்போ புரிகிறதா? அந்த நெற்றி ரவுண்டாக இல்லை. நெற்றி ரவுண்டாக இருக்க முடியாது. நெற்றி ஒரு அர்த்த சந்திரனாக இருக்கிறது, பிறை சந்திரனாக அர்த்த சந்திரனாக இருக்கிறது. இப்போ இங்கே இருக்கிற முழு நிலா பார்க்கிறது. இந்த முழு நிலா பார்க்கும்போது 16 கலைகளால் எனக்கு இருக்கிற பிரகாசம், ஆனால் அதில் பாதி சைஸு தான் இருக்கிற இந்த நெற்றியில் இருக்கிறதேன்னு இந்த நிலா என்ன பண்ணித்து, தன்னை ஈக்குவேட் பண்ணி கொள்வதற்காக தன்னுடைய கலைகளை அப்படியே வைத்துக்கொண்டு தன்னுடைய சைஸை மாத்திரம் குறைச்சிது. கலைகளை அப்படியே வைத்து கொண்டது. கலைகள் கண்டென்ட், அந்த கண்டென்ட்னால தான் பிரகாசம். ஆனால் சைஸை மாத்திரம் குறைத்தது. தேய்ந்து கொண்டே வருகிறதா இல்லையா? இப்போ சைஸை மாத்திரம் குறைச்சிது. சைஸை மாத்திரம் குறைச்சு அதே சைஸுக்கு கொண்டு வந்தது, பிறை நிலாவாக சைஸுக்கு கொண்டு வந்தது. ஆனால் என்னதான் பார்த்தாலும் அந்த பிறை நிலாவினுடைய அந்த பிரகாசம் இந்த பிரகாசத்தில் ஈடாக சொல்ல முடிகிற அளவுக்கு இல்லை. சீதையினுடைய நெற்றி பிரகாசம் அதை விட அதிகம். அது மாத்திரமில்லை, இந்த பிறை நிலான்னு சொல்றதுல இன்னொரு குறை இருக்கு. பிறை நிலா பிறை நிலாவாகவே இருக்குமா? பிறை நிலா அடுத்த நாளே வளர ஆரம்பிக்கும் இல்லையா? ஒன்று தேயும், குறைந்து கொண்டே வரும்போது அஷ்டமி சந்திரன் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பெண்ணின் நெற்றியை, உத்தம பெண்ணின் நெற்றியை அஷ்டமி சந்திரன் என்றுதான் வர்ணிப்பார்கள். அஷ்டமி சந்திர விப்ராஜ என்றுதானே வர்ணிக்கிறார்கள் அந்த அஷ்டமி சந்திரன். இப்போ முழுசா இருக்கிற நிலாலேந்து குறைந்து கொண்டே வரும்போது நடுவில் அஷ்டமி சந்திரன், அப்புறம் அது குறையும். இல்லை இப்படி பார்த்தா வளரும் போது நடுவில் அஷ்டமி சந்திரன் அப்புறம் வளரும். அப்ப எப்படியா இருந்தாலும் அந்த பிறை சந்திரன் அப்படியே இருக்க போறதில்லை. அது ஒன்று குறையும், இல்லை என்றால் வளரும். ஆனால் இங்கே அந்த சந்திரன் அப்படியே இருக்கிறது, அவளுடைய நெற்றி சந்திரன். நல்நாளும் நளினம் நானும் தளிரடி நுதலை நாணி. இப்ப இந்த நுதலுக்கு எப்படிப்பட்ட நுதல்ங்கிறது தான் முதல் வரி. அன்றைய நாள் மலர் அதுபோல அந்த குளிர்ச்சி போல இருக்கக்கூடிய நுதல், அல்லது அதைவிட அதிகமான குளிர்ச்சியை தரக்கூடிய நுதல். அந்த நுதல்லேருந்து ஆரம்பிப்போம். நுதலை நாணி, அந்த நுதலுக்கு வெட்கப்பட்டு, பல் நாளும் பன்னி ஆற்றா மதி எனும் பண்பதாகி, மிக பூரணமாக இருக்கக்கூடிய சந்திரன் தன்னுடைய 16 கலைகளோடு முழுமதி நாளில் அவன் எப்படி முழுமையாக இருக்கிறானோ, முழு நாளும் முன் நாளில் முளை வெண் திங்கள் முழு நாளும், அந்த முழு நாளில் முழுமையாக இருப்பவன் குறையே ஆகி. ஏன் குறைகிறான்? தன்னுடைய அளவில் குறைய வேண்டும். ஆனால் பல் நாளும் பன்னி ஆற்றா, அந்த கலைகள் முழுசா இருக்கே, அந்த 16 கலைகளையும் அப்படியே வைத்துக்கொண்டு தன்னுடைய அளவில் மட்டும் குறைந்தால் கூட எந்நாளும் வளராது எண்ணின், அது வளராம அப்படியே இருக்கும், அதே பிரகாசத்தோட இருக்கும்னு சொன்னா இறை ஒக்கும் இயல்பிற்று.
கொஞ்சம், இறைனா கொஞ்சம் கொஞ்சம் அதற்கு அதை ஈக்குவேட் பண்ணி சொல்லலாம், ஆனால் முழுசாக சொல்ல முடியாது. அந்த பிறை சந்திரனை கூட சீதையினுடைய நெற்றிக்கு முழுதாக சொல்ல முடியாது, கொஞ்சம் சொல்லலாம் அப்பா. இதுவும் கூட ஆதிசங்கரரிடத்தில் பார்க்கிறோம். லலாட்டம் லாவண்ய தியுதி விமலம் ஆபாதி தவ யத் மகுட கடிதம் சந்திர சகலம். உன்னுடைய லாவண்யம் மிக்க லலாட்டம், லலாட்டம் என்றால் நெற்றி, அந்த நெற்றியின் பிரகாசம் விமலமாக இருக்கிற, களங்கமே இல்லாத நெற்றியின் பிரகாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த நெற்றியை என்ன சொல்லலாம் என்று பார்க்கிறேன் அம்மா. பார்த்தால் உன்னுடைய மகுடத்தில் கட்டி தொங்க விட்டிருக்கிற பிறை சந்திரனோ என்று எண்ணுகிறேன். மகுட கடிதம் சந்திர சகலம். ஆக இதை வைத்து பார்க்கும்போது சான்றோர் பெருமக்கள் எல்லாம் ஒரே விதமாக சிந்தித்தார்கள் என்பது நமக்கு புரிகிறது. பெரியோர்களே, ஒரு கவிஞரை இன்னொரு கவிஞருக்கு ஒப்பிடுவது அவர்கள் கவித்துவத்தின் உயர்வை புரிந்து கொள்வதற்காகத்தானே தவிர இவரிலே இருந்து அவர் காப்பி அடித்தாரா, அவரிலே இருந்து இவர் காப்பி அடித்தாரா என்று எடை போடுவதற்காக இல்லை. முன்னாலே வாழ்ந்தவரிடத்திலே இருந்து இவர்கள் எடுத்து விட்டார்கள், இல்லை. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், வைஸ் மென் திங்க் அலைக். அது மாத்திரமில்லை, மானுட இனத்திலேயே மேன்மையான சிந்தனைகள் ஒரே போலத்தான் இருக்கின்றன. பாரத பண்பாட்டில் ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது இப்படித்தான் வர்ணிக்கலாம் என்றெல்லாம் சில வரைமுறைகள் உண்டு. அந்த வகையில் உத்தமமான பெண்ணின் சாமுத்ரிகா லட்சணங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்பதை வைத்துத்தான் இந்த அமர கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். எப்படி மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, இடங்களுக்கு அப்பாற்பட்டு, பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்டு நாமே வரை கட்டி கொள்கிறோமே, அந்த சின்ன 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 வரைமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ரவீந்திரநாத் டாகூர் கூறுவது போல அந்த நேரோ வால்ஸ் இல்லாமல் குறுகிய அந்த சுவர்களுக்கு அப்பாற்பட்டு எப்படி இந்த அமர கவிஞர்களின் சிந்தனைகள் ஒன்றுபடுகின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுவதற்காகத்தான் இந்த ஒப்பீடு. ராமன் அனுமனிடத்தில் தொடர்ந்து வர்ணிக்கிறான். சீதையினுடைய நெற்றியை வர்ணித்தவன் இப்போது அந்த நெற்றியிலே சுருண்டு கிடக்கிற அழகத்தை வர்ணிக்கிறான். வனைபவர் இல்லை அன்றே வனத்துள் நாம் வந்த பின்னை அனையன எனினும் அவை தம் அழகுக்கு ஓர் அழிவு உண்டாகா. வினை செய்ய குழன்ற அல்ல, விதி செய்ய விளைந்த நீலம் புனை மணி அழகம் என்றும் புதுமையாம் ஓமை பூணா. அப்பா, எனக்கு அழகத்தை வர்ணிப்பதற்கு ஓமை இல்லை அப்பா. அழகம் என்பது பெண்ணின் நெற்றியிலே முன் பகுதியில் அப்படி சுருண்டு சுருண்டு கிடக்கக்கூடிய கூந்தல் கற்றை முன்னுச்சி சுருள் என்பார்கள். அழக வாழ்நுதல், அந்த அழகம் சுருண்டு கிடக்கக்கூடிய நுதல். சுருள் என்றால் அது மிக தெளிவாக வெளியில் தெரிய வேண்டும் என்று கூட அல்ல, பக்கத்தில் பார்த்தால் அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும். லேசாக அந்த முடி அப்படி, இப்போதெல்லாம் சில பெண்கள் அப்படி சுருட்டி கொள்கிறார்களே, அப்படி இங்கே சுருண்டு கிடக்கக்கூடியது. வனைபவர் இல்லை அன்றே வனத்துள் நாம் வந்த பின்னை. என்ன சொல்கிறான்? அரண்மனையில் இருக்கும்போது அந்த இடத்தை எடுத்து அப்படி வளைத்து லேசாக அதை வாரி அதை செம்மை செய்யக்கூடியவர்கள் அங்கே உதவி பெண்கள், ஷேடி பெண்கள் உண்டு. ஆனால் காட்டுக்கு நாங்கள் வந்த பின்னால் அந்த இடத்தை இப்படியெல்லாம் சுருட்டி வளைப்பதற்கு யாரும் இல்லை. வனைபவர் இல்லை, ஒப்பனை செய்வதற்கு யாரும் இல்லை. சீதையினுடைய கூந்தலை தொட்டு ஒப்பனை செய்து யாரும் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அப்படி என்றாலும், அப்படி யாரும் ஒப்பனை செய்யவில்லை என்றாலும் அவை தம் அழகுக்கு ஓர் அழிவு உண்டாகா. அந்த சுருள்களின் அந்த முன்னுச்சி முடியின் அழகுக்கு எந்த குறையும் வந்துவிடவில்லை. அனையன எனினும் அவை தம் அழகுக்கு ஓர் அழிவு உண்டாகா. எந்த அழிவும் வந்துவிடவில்லை. அவை இன்னமும் அழகாகத்தான் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? இந்த சுருள் அல்லது அப்படியே அங்கே கிடப்பது
இந்த முடி அப்படியே கிடைக்கிறதே, அதற்கு காரணம் யாரோ வினை செய்து யாரோ அதை ஒப்பனை செய்து சுருட்டி விட்டது அல்ல. யாரோ சுருட்டி விட்டு பியூட்டி பார்லர்ல போய் சுருட்டி விட்டு அதனால சுருண்டது இல்லை. வினை செய்ய குழன்ற அல்ல. அப்படி குழைந்து கிடக்கிறதே, அப்படி குழைந்து கிடப்பதற்கு சுருண்டு கிடப்பதற்கு காரணம் அது விதி செய்தது, விதி செய்ய விளைந்தது. அன்னைக்கே பிரம்மா படைக்கும் போது அப்படி படைத்தது. இட் இஸ் நேச்சுரல். ஆர்டிஃபிஷியலாக யாரோ அங்க கேள் பண்ணி விடலப்பா, அது நேச்சுரலாக இருக்கிற கேள். நீலம் புனை மணி அழகம். அப்படி சுருண்டு அது கிடக்கும் போது பார்த்தா எப்படி இருக்கும்னா, அவளுடைய முகத்துல அவளுடைய நெற்றியில அப்படியே நீலமணி கல்லால ஏதோ ஆபரணங்களை வைத்தது போல இருக்கும். இங்க ஒரு சுருள், இங்க ஒரு சுருள்னா இங்க ஒரு நீலமணிக்கல், இங்க ஒரு நீலமணிக்கல்னா அப்படி நீலமணிக்கல்லை வைத்து ஏதோ நெற்றி சுட்டி போல, நெற்றியில் அணிகிற ஆபரணம் போல அது காட்சி தரும். நீலம் புனை மணி அழகம் என்றும் புதுமை. அது என்றைக்கு பார்த்தாலும் புத்தம் புதியதாகத்தான் இருக்கும். அதற்கு ஓமை சொல்ல முடியாது. கொண்டலின் குழவி, ஆம்பல், குனிசிலை, வள்ளை, கொற்ற கெண்டை, ஒன் தரளம் என்று இக்கேண்மையின் கிடந்த திங்கள் மண்டலம் வதனம் என்று வைத்தனன் விதியே. நீ அப்புண்டரீகத்தை உற்ற பொழுது அது பொருந்தி தேர்வாய். இப்போது மொத்தமாக சீதையின் முகம், கண்களை சொல்லியாயிற்று, காதுகளை சொல்லியாயிற்று, வாயை சொல்லியாயிற்று, புருவங்களை சொல்லியாயிற்று, முன்னுச்சி சுருளை சொல்லியாயிற்று, கூந்தலை சொல்லியாயிற்று, முத்து போன்ற பற்களை சொல்லியாயிற்று. இப்போது எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாக அந்த முகத்தை வர்ணிக்கிறான். இந்த முகம் திங்கள், பூரண நிலவு. திங்கள் மண்டலம், வெறும் திங்கள் இல்லை, திங்கள் மண்டலம், பூரணமாக இருக்கிற வட்ட வடிவமான அந்த திங்கள். மண்டலம்னு சொன்னாலே சம்திங் குளோபியுலர் அண்ட் சர்க்குலர்னு அர்த்தம். அதனால தான் பூமண்டலம், வேதங்களே பூமாதேவியை பூமண்டலம் என்று வர்ணிக்கின்றன. பூமண்டலம்னு சொல்லியாச்சுனாலே இந்த பூமி தட்டையா இல்லை, பூமி உருண்டையா இருக்குங்கிறத வேதகாலத்து முனிவர்களே தெரிவித்தார்கள் என்பது பொருள். கோளமண்டலம், ஆரியபாட்டர் கோளமண்டலம் என்றே வர்ணிக்கிறார். இந்த திங்கள் மண்டலம் பூரண நிலவாக இருக்கக்கூடிய அவளுடைய வதனம். அந்த வதனத்தில் அந்த திங்களோடு உறவு கொண்டவர்களும் இருக்கிறார்கள். யாரெல்லாம்? கொண்டலின் குழவி. கொண்டல்னா மேகம், மேகத்தினுடைய சிறிய மேகம், மேகத்தின் குழவி. ஒரு சின்ன சைஸ் மேகம்னு வச்சுப்போம், இல்லை மேகத்தினுடைய குழந்தைன்னு வச்சுப்போம். அந்த மேகத்தினுடைய குழந்தை அது கூந்தல். ஆம்பல், அந்த செவ்வாம்பல் மலர், செவ்வல்லி மலர் என்று சொல்லுகிறோமே, அந்த செவ்வல்லி மலர் அல்லது செவ்வாம்பல் மலர், அதுதான் அவளுடைய வாய். குனி சிலை ஏற்கனவே பார்த்து விட்டோம், வளைத்த அந்த வில் அவளுடைய புருவங்கள். வள்ளை, வள்ளை கொடியினுடைய இலை போன்ற காதுகள். கொற்ற கெண்டை, வெற்றி பெறக்கூடிய கெண்டை மீன், பார்வையிலேயே வெற்றி இல்லையா? எனவே வெற்றி பெறக்கூடிய கெண்டை மீன்களாக அவளுடைய கண்கள். ஒன் தரளம், ஒளிமிக்கதாக இருக்கிற முத்துக்கள் அவளுடைய சிரிப்பு, புன்னகை என்று இக்கேண்மையின் கிடந்த திங்கள் மண்டலம் வதனம். இப்படி இந்த உறவுக்கார கூட்டம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து, இந்த உறவுக்காரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவளுடைய முகத்தில் இருக்கிறார்கள். திங்கள் மண்டலம் வதனம் என்று வைத்தனன் விதியே. பிரம்மா அவளை படைக்கும் போதே இப்படிப்பட்ட அந்த அழகுகளோடு படைத்தார். அந்த தாமரை போன்ற முகத்தை நீ பார்க்கும்போது இந்த பொருத்தத்தை நீ புரிந்து கொள்வாய். அப்புண்டரீகத்தை உற்ற பொழுது நீ அதனை பார்க்கும்போது, அந்த புண்டரீகத்தை பார்க்கும்போது அது பொருந்தி தேர்வாய். அந்த தாமரை முகத்தை நீ பார்க்கும்போது இந்த பொருத்தங்களெல்லாம் எப்படி என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். ஒரு பெண்ணின் முகத்தை திங்கள் என்று வர்ணிப்பது வழக்கம். சிலப்பதிகாரம் கூட அப்படி பேசுகிறது. கயல் எழுதி, வில் எழுதி, கார் எழுதி,
காமன் செயல் எழுதி தீர்ந்த முகம் திங்களோ காணீர். கயல், வில், கார், காமன் செயல் இதெல்லாம் எழுதின அந்த முகம் எப்படிப்பட்ட முகம் தெரியுமா? பூர்ண நிலவாக இருக்கிற முகம் திங்களோ காணீர். இதுல என்ன அழகுன்னா, இவ்வளவும் வர்ணிச்சுட்டு நீ பார்க்கும்போது இதனை புரிந்து கொள்வாய். ராமன் வர்ணிக்கிறான்னு பார்க்கிறோமே தவிர, போன வகுப்புலயே பார்த்தோம், அவன் வர்ணிப்பது போல இருக்கிறது. ஆனா ஒன்னொன்னையும் பக்கத்துல வந்து வர்ணிச்சுட்டு, இல்லப்பா இது பொருத்தமில்லைன்னு சொல்லும் போது வர்ணிக்காதது போலவும் இருக்கிறது. வர்ணிப்பது போலவும் வர்ணித்து, விவரிக்க முடியாமலும் விவரித்து, நீயே பார்க்கும்போது புரிந்து கொள்வாய் என்றும் ராமன் சொல்லும் போதுதான் அனுமனிடத்தில் எவ்வளவு நம்பிக்கை வைத்து, அனுமா அந்த சீதையை கண்டுபிடித்து விடு என்று ராமன் சொல்லாமல் சொல்வதையும் நாம் செவிமடுக்கிறோம். காரினை கழித்து கட்டி கள்ளினோடு ஆவி காட்டி பேர் இருள் பிழம்பு தோய்த்து நெறி உரி பிறங்கு கற்றை சோர் குழல் தொகுதி என்று சும்மை செய்தனையது அம்மா நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தம். அவளுடைய முகத்தை சொல்லிவிட்டு இப்போது அவளுடைய கூந்தல், அந்த கூந்தல் எப்படிப்பட்டதுன்னா நேர்மையை பருமை செய்த. நேர்மைங்கிறது இந்த இடத்துல நுண்ணியதாக, நீளமாக. நேர்மைங்கிற வார்த்தைக்கு நுண்ணிய அப்படிங்கிற அர்த்தம். அப்போ நுண்ணியதாக, மெலிதாக, மென்மையாக இருக்கிற கூந்தல் இழை. நேர்மையை பருமை செய்த. பருமைனா நமக்கு தெரியும், பருமைன்னு சொல்லும்போது நிறைய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். பருப்பொருள் அப்படின்னா நல்ல சப்ஸ்டான்ஷியலாக இருக்கிற சாலிட் சப்ஸ்டன்ஸை தான் பருப்பொருள்னு சொல்கிறோம். இங்கே பருமை அப்படிங்கும்போது சப்ஸ்டான்ஷியலாக நல்ல திக்காக இருக்கக்கூடிய. அப்போ நேர்மையை பருமை செய்த அப்படின்னா நுண்ணியதாக இருக்கிற அந்த மயிர் இழைகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து நல்ல பெருசா. இப்போ மெல்லிய இழைன்னு சொன்னா அது கொஞ்சமா இருந்ததுன்னா ரொம்ப மெலிசா இருக்கும். ஆனா அந்த மெல்லிய இழைகள்லாம் நிறைய இருக்கிற மாதிரினா அப்ப அடர்த்தியான அந்த கூந்தல். நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல், நல்ல அடர்த்தியாக இருக்கிற கூந்தல். அதை இன்னொரு வார்த்தை போட்டு காட்டினார், கூந்தல் நீத்தம்னர். நீத்தம்னா வெள்ளம்னு அர்த்தம். இந்த இடத்துல வெள்ளமனைய கூந்தல் அப்படின்னா நல்ல வெள்ளத்துல எப்படி வாட்டர் டிராப்ஸ், தனியா ஒரு வாட்டர் டிராப்பை பார்த்தா சின்னதா இருக்கும் இல்லையா? ஒரு 4 வாட்டர் டிராப் தான் இருந்ததுன்னா அது இருக்கிற இடமே தெரியாது, இத்துணுண்டு. ஆனா ஸ்மால் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் நாட் ஓன்லி மேக் an ocean, they also make a flood. அப்ப நிறைய டிராப்ஸ் பக்கத்துல வச்சது தானே வெள்ளம். அந்த மாதிரி நுண்ணியதாக இருக்கிற இந்த முடி இழைகளை அப்படி பருமை செய்த, நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தம். அது எப்படி இருக்கான்? காரினை கழித்து கட்டி. கார்னா மேகம். மேகத்திலேயே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும்ல, பேலா இருக்கும்ல, அந்த இடத்தெல்லாம் கழிச்சு கட்டி, பேலா இருக்கிற இடத்தெல்லாம் கழிச்சு கட்டி டென்ஸா இருக்கிற கருமையாக இருக்கிற பகுதிகளை மட்டும் ஒன்றாக சேர்த்து காரினை கழித்து கட்டி கள்ளினோடு ஆவி காட்டி. கள் தேன், ஆவிங்கிறது அகில் புகை, நறுமண புகை. அப்போ தேனும் அந்த நறுமண புகையும் சேர்த்து அதற்கு ஆவி காட்டி அதிலே அந்த நறுமணம் வரும்படியாக. இது போதாதுன்னு சொல்லி பேர் இருள் பிழம்பு தோய்த்து, நல்ல இருட்ட தைலம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு அந்த பிழம்புல அப்படி போட்டு இருள் பிழம்பு. இருள் பிழம்புனா இப்ப இருளை இருட்ட ஒரு தைலம் மாதிரி பண்ணி ஒரு பெரிய டேங்க்ல போட்டு வச்சிருந்து இந்த கூந்தல் எடுத்து அந்த டேங்க்ல அப்படி தோய்த்து எடுத்தால் அது எவ்வளவு இருட்டாக இருக்கும். இந்த ஆட்டோமொபைல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா, டிப் டையிங் அப்படின்னு. மொத்தமாக மட்காடை தூக்கிட்டு போய் அப்படியே டிப் டையிங் அப்படிம்பார்கள். இல்லைன்னா
டோர டிப் டையிங், அந்த மாதிரி இங்க டிப் டையிங் பண்ணிட்டார் கவி சக்கரவர்த்தி. காரினை கழித்து கட்டி கள்ளினோடு ஆவி காட்டி பேர் இருள் பிழம்பு தோய்த்து, அப்ப நல்ல கருப்பாக ஆகிவிட்ட அந்த கூந்தல் நெறி உரி, அதற்கு நல்ல நெரிப்புத்தன்மை, அந்த ஒரு டென்சிட்டி வரணுங்கிறதுக்காக அதை லேசாக வளைத்து அதற்கு நெரிப்புத்தன்மை கொடுத்து, அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா குச்சி மாதிரி நிற்காம அதுல ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு நெறி உரி. பிறங்கு கற்றை சோர் குடல் தொகுதி என்று, இப்படி அழகாக இருக்கிற அந்த சுருண்ட கூந்தலை மொத்தமாக தொகுதிகள் நல்ல டென்ஸா கத்த கத்தையா இருக்கக்கூடிய சோர் குடல் தொகுதி என்று சுமை செய்தனையது, அதை மொத்தமாக சேர்த்தது. சுமைனா சுமை, இதை எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இது எப்படி இருக்குன்னா பிறங்கு கற்றை சோர் சுமை, மேலேந்து கீழே தொங்கிக் கொண்டிருக்கிற சுமை, அவளுடைய தலைக்கு மேலே இருக்கிற சுமை, ஆனால் அந்த சுமை கீழே தொங்கிக் கொண்டிருக்கிறது. சுமையை தலைக்கு மேல தாங்குவார்கள், இவளுடைய கூந்தல் என்கிற சுமை கீழே கற்றை கற்றையாக குழலாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. காரினை கழித்து கட்டி கள்ளினோடு ஆவி காட்டி பேரிருள் பிழம்பு தோய்த்து நெறி உரி, பிறங்கு கற்றை சோர் குழல் தொகுதி என்று சுமை செய்தனையது அம்மா, நேர்மையை பருமை செய்த நிறை நரும் கூந்தல் நீத்தம். புல்லிதழ் கமல தெய்வ பூவிற்கும் உண்டு, பொற்பின் எல்லை சூழ் மதிக்கும் உண்டாம் களங்கம் என்று உரைக்கும் ஏதம், அல்லவும் சிறிது குற்றம் அகன்றில, அன்னம் அன்ன நல் இயலாளுக்கு எல்லாம் நலம் அன்றி பிரிது உண்டாமோ. அனுமா எனக்கு ஓமையே சொல்ல தெரியல, ஏன் தெரியுமா? தெய்வப்பூன்னு சொல்ற தாமரை பூ இருக்கா இல்லையா, கமல தெய்வப்பூ, தெய்வமான திருமகள் தங்குகிற பூ, பிரம்மா தங்குகிற பூ, தெய்வமான திருமாலின் நாபியில் தோன்றிய பூ, இந்த கமல தெய்வ பூ, அதுக்கு கூட புல்லிதழ் உண்டு. அல்லிவட்டம் புள்ளிவட்டம்பர்கள் பாட்டனில இந்த பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பூவுக்கு இதழ்ங்கிறது பெட்டல். நீங்க இந்த பூவுக்கு வெளியில பார்த்தா பச்சை கலர்ல அந்த பெட்டல் மாதிரியே ஷேப்ல சின்ன சின்னதா இருக்கும். இந்த காம்பு போய் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி அதுக்கு செப்பல்னு பேரு. அது பெட்டல் இல்லை, அது செப்பல். இந்த பூவோட கிராஸ் செக்ஷனை படம் போடும்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு போட்டா வெளியில அந்த செப்பல்ஸ் வரும். அப்ப இதற்கு அல்லிவட்டம், அதற்கு புள்ளிவட்டம்பார்கள். அது இதழ் மாதிரி இருக்கும், ஆனா அது இதழ் இல்லை, அதுக்கு தான் புல்லிதழ்னு பேரு. தாமரை பூவுக்கு கூட புல்லிதழ் உண்டு. வெளியில இருக்கிற அந்த பச்சையான இதழ் மாதிரி தோற்றம் தருகிற ஒன்று உண்டு. பெரிய பூரண நிலவுன்னு சொல்றமே, அந்த பூரண நிலவுக்கு பொற்பின் எல்லை சூழ் மதிக்கும் உண்டு. அப்படியே தங்கம் மாதிரி இருக்கக்கூடியது. அழகிற்கே வரம்பு அப்படின்னு சொன்னா பூரண நிலவுன்னு சொல்றோமா இல்லையா? பொற்பின் எல்லை, பொற்புன்னா அழகு, அழகுக்கே எல்லை சொல்லக்கூடிய அந்த தங்கம் மாதிரி இருக்கிற அந்த பூர்ண நிலவுக்கு கூட களங்கம்னு உண்டு. எந்த பொருளை எடுத்தாலும் உலகத்தில் அதற்கு ஏதாவது ஒரு சிறு குறை குற்றம் இருக்கும். அல்லவும் சிறிது குற்றம் அகன்றில. எந்த பொருளை எடுத்தாலும் குற்றமே இல்லாததுன்னு எதுவும் கிடையாது, குற்றம் அகன்றதுன்னு எதுவும் கிடையாது. சின்ன குற்றமாவது இருக்கும். ஆனா அன்னம் அன்ன நல் இயலாளுக்கு, அன்னநடை கொண்ட இந்த அன்னம் போன்ற சீதைக்கு எல்லாமே நலன்தானே அன்றி குற்றம் குறையே அவளுக்கு கிடையாது. அவளிடத்தில் எந்த குற்றம் குறையும் இல்லை அனுமா, அவளுக்கு குற்றம் குறையே கிடையாது. அன்னம் அன்ன நல் இயலாளுக்கு எல்லாம் நலன், நலன்தானே இருக்கிறது, அவளுக்கு குற்றம் இல்லை குறையில்லை என்கிறான். மங்கையர்க்கு ஓதி வைத்த இலக்கணம் வண்ண வாச பங்கையத்தவட்கும் ஐயா நிரம்பல, பற்றி நோக்கின் செங்கையல் கருங்கண் செவ்வாய் தேவரும் வணங்கும் தெய்வ கொங்கை அக்குயிலுக்கு ஒன்றும் குறைவு இல குறியும் அக்தே.
இந்த பெண்களுக்கு சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லி எழுதி வைத்திருப்பார்கள்பா. அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை எடுத்து நீ திருமகளுக்கு பொருத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவளுக்கு கூட அது ஃபுல்லா பொருந்தாது. வண்ண வாச பங்கயத்தவள், பங்கயத்து செல்வி அப்படின்னாலே திருமகள்னு தான் அர்த்தம். தாமரை செல்வி, தாமரையாள், செய்யாள். பங்கயத்து இருந்த பொன், பங்கயச் செல்வி. வாசனை மிக்க தாமரையில் இருக்கக்கூடிய அழகானவள் இருக்கிறாளே, அவளுக்கு கூட பெண்களுக்கு இதுதான் சாமுத்திரிகா லட்சணம்னு எழுதி வைத்திருக்கிறார்களே, அந்த இலக்கணம் முழுமையாக பொருந்தாது. அவளுக்கு கூட அதுல ஏதாவது குறை இருக்கும். இந்த இலக்கணத்தை எடுத்து அவகிட்ட நிரப்ப முடியல. இட் இஸ் நாட் பாசிபிள். பங்கயத்தவட்கும் நிரம்பல, அவளுக்கும் இது முழுமையாக பொருந்தவில்லை. ஆனால் செங்கயல் கருங்கண் செவ்வாய் தேவர், அழகான கண்களையும் அழகான வாய்களையும் கொண்ட, சிவந்த வாயையும் கருப்பு கண்களையும் கொண்ட தேவலோகத்து அரம்பை பெண்கள் இருக்கிறார்களே, அப்சர பெண்கள், அந்த பெண்களெல்லாம் வணங்குகிற குயில் போன்ற மொழியை கொண்டவள், அழகான மார்புகளை கொண்டவள், தெய்வ கொங்கை அக்குயில். அந்த சீதை, அப்சர பெண்கள் கூட வணங்குகிற அந்த சீதைக்கு எந்த குறைவும் இல்லை, ஒன்றும் குறைவு இல்லை. இங்க சாமுத்திரிகா லட்சண பட்டியலை எடுத்து வைத்து கொண்டால் இதை கொண்டு போய் அப்படியே திருமகளுக்கு ஃபிட் பண்ணலாம்னு பார்த்தா முடியல. இதுல மிச்சம் கொஞ்சம் இருக்கு, திருமகளுக்கு அது ஃபிட் ஆகல. ஆனா இதை கொண்டு போய் சீதைக்கு ஃபிட் பண்ணினா சீதைக்கு அத்தனையும் பொருந்திவிடும், சீதைக்கு எந்த குறையும் இல்லை. தேவப்பெண்கள் வணங்குகிற சீதைக்கு, குயிலுக்கு ஒன்றும் குறைவு இலை, குறியும் அக்தே. இதுதான் அவளை நீ கண்டுபிடிக்க வேண்டிய லட்சணம். அவளுக்கான வடிவ லட்சணம் என்றால் குறையே இல்லாதவள், அதுதான் அவளுக்கான குறி. அவளை கண்டுபிடிப்பதற்கான வடிவ குறி என்ன என்றால் குறையே இல்லாதவள் என்பதுதான். குழல் படைத்து யாழை செய்து குயிலோடு கிளியும் கூட்டி மழலையும் பிறவும் தந்து வடித்த கை மலரின் மேலான், இழை பொறும் இடையினாள் தன் இன் சொற்கள் இயையச் செய்தான், பிழை இலது ஓமை காட்ட பெற்றிலன் பெரும் கொல் இன்னும். குழல் படைத்து, இப்ப இந்த காட்சியையும் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணணும். ராமன் எப்படியெல்லாம் சீதையை உள்ளத்துள் தேக்கி வைத்திருந்தான் என்பது புரியும். பிரம்மா என்ன பண்ணினாராம், முதல்ல புல்லாங்குழல்னு ஒன்ன படைச்சார். உலகத்துல பல விஷயங்களை படைத்து கொண்டே வந்தபோது நல்ல இசை வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம், புல்லாங்குழல் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு புல்லாங்குழல்ங்கிற ஒன்றை படைத்தார். அதுக்கப்புறம் யாழ்னு ஒன்றை படைத்தார். இந்த புல்லாங்குழலை படைச்சிட்டு அதுக்கப்புறம் யாழை படைக்கிறதுக்குள்ளேயே புல்லாங்குழல்ல வரக்கூடிய சில ஸ்வர பேதங்களை எல்லாம் யாழ்ல சரி பண்ணி, பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, ஒரு இசைக்கருவி செய்பவர் இருக்கிறார்னு வைத்துக்கொள்வோம். முதல்ல ஒரு கருவி பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பழக்கத்தில் நல்லா பண்ணி 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 பழக்கப்படும் போது நன்றாக. இப்போ பிரம்மாவும் அதே மாதிரி முதல்ல குழல் பண்ணி பார்த்து அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை யாழில் ரெக்டிஃபை பண்ணி, குழலையும் ரெக்டிஃபை பண்ணி, யாழையும் ரெக்டிஃபை பண்ணி, இதுக்கு இடையிலேயே மற்ற சிருஷ்டிகளையும் செய்கிறார். அப்படி செய்யும்போது குயிலை படைச்சார். குயிலில் இருக்கக்கூடிய இனிமை, இந்த குயில் இனிமையை விட கூட கிளியின் இனிமை அப்படின்னு சொல்லி குயிலை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கிளியாக்கி, கிளியையும் ரிஃபைன் பண்ணி, இந்த குழலினிது யாழினிது இதையெல்லாம் விட மழலை பேசக்கூடிய ஒரு மானுட குழந்தை, அந்த மழலையை ரிஃபைன் பண்ணி, இதெல்லாம் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் தன்னுடைய சிருஷ்டியில பிரம்மா கீப்ஸ் ரிஃபைனிங். அப்ப பலகாலமாக பிரம்மா இந்த படைப்பு தொழிலை செய்து நல்ல ரிஃபைன் பண்ணி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட், சுஸ்வரமாக இருக்கக்கூடிய இனிய அழகான ஒலி, அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒலி இருக்கிறதே, அந்த ஒலியை எடுத்து அதைத்தான் சீதையினுடைய இன்சொல் குரல் என்று வைத்தார். குழல் படைத்து யாழை செய்து குயிலோடு கிளியும் ஊட்டி
மழலையும் பிறவும் தந்து வடித்த கை மலரின் மேலான். மலரில் மேல் இருக்கக்கூடியவன் தன்னுடைய கைத்தொழில் தானே, பிரம்மாவின் கைத்தொழில் தானே சிருஷ்டி. அப்ப தன்னுடைய அந்த வடித்த கை வடித்த அந்த தொழில் ஒவ்வொன்னையும் சரியாக செய்து 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 அதை செப்பனிட்டு அதை செம்பதிப்பாக்கி அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஒலியை எடுத்து இழை பொறும் இடையினாள் தன் இன்சொற்கள் இயையச் செய்தான். அந்த அற்புதமான ஒலியை கொண்டு வந்து இந்த சீதையினுடைய குரல்ல வச்சு அந்த சொற்களில் இழைய விட்டான். இழை பொறும் இடையினாள், ஒரு நுண்ணிய இழை நிகர்த்த இடையை கொண்டவள். அந்த இடையை கொண்டவளுடைய இன்சொற்களில் அந்த இனிமையை அப்படியே தவழ விட்டான். சீதையை படைத்ததற்கு பின்னர் சீதையினுடைய குரலுக்கு ஓமை காட்டுவதற்கு இன்னமும் வேறு ஒன்றை அவன் செய்யவில்லை. பிழை இலது ஓமை காட்ட பெற்றிலன். இந்த குரலுக்கு ஓமையாக செய்வதற்கு காட்டுவதற்கு இன்னொன்றை அவன் இன்னமும் படைக்கவில்லை. பிழை இலது ஓமை காட்ட, பிழையில்லாமல் ஓமை காட்டுவதற்கு he has still not created anything. பிழை இலது ஓமை காட்ட பெற்றிலன் பெரும் கொல் இன்னும். அவனால் அப்படி ஒன்றை படைத்துவிட முடியுமா? சீதையினுடைய குரலுக்கு நிகராக சொல்வதற்கு ஏற்ற ஒலியை அவனால் இனிமேல் படைக்க முடியுமா பிரம்மாவால்? அப்படிப்பட்ட இனிமையான குரலை கொண்டவள். வான் நின்ற உலகம் மூன்றும் வரம்பு இன்றி வளர்ந்தவேனும் நான் நின்ற சுவை மற்ற ஒன்றோ அமிழ்து அன்றி நல்லது இல்லை. மீன் நின்ற கண்ணினாள் தன் மென் மொழிக்கு ஓமை வேண்டின் தேன் ஒன்றோ அமிர்தம் ஒன்றோ அவை செவிக்கு இன்பம் செய்யா. அப்பா அவளுடைய குரல், இந்த குரலை பற்றி இன்னொரு அழகையும் சொல்கிறான் ராமன். என்ன இருந்தாலும் அனுமன் போனால் அவளிடத்தில் பேசித்தானே கண்டுபிடிக்க வேண்டும். எனவே அந்த குரலை பற்றி கூடுதலாக சொல்கிறான். வளர்ந்து பறந்திருக்கிற 3 உலகங்கள், விண்ணுலகம், மண்ணுலகம், இடையிலே இருக்கக்கூடிய பகுதிகள், இதெல்லாம் பறந்திருக்கின்றன. மண்ணுலகத்திற்கு கீழே இருக்கிற பாதாள உலகம், திரைலோக்கியம். இந்த திரைலோக்கியம் நன்றாக பறந்து இருக்கிறது, எல்லை தெரியவில்லை இல்லையா? வான் நின்ற உலகம் 3, இந்த 3 உலகங்கள் நன்றாக பறந்து விரிந்து வளர்ந்திருக்கின்றன, வரம்பு இன்றி வளர்ந்த. ஆனாலும் இந்த 3 லோகங்கள்லையும் இன்னைக்கு நாக்கின் சுவைக்கு எதையாவது நிகராக சொல்ல வேண்டும் என்றால் எதை சொல்வார்கள்? சுவைக்கு நிகராக, சுவைக்கு உவமையாக எதை சொல்வது? ஒன்றே ஒன்றைத்தான் எல்லோரும் சொல்கிறோம் இன்று வரை. என்ன அது? தேவாமிர்தம் இல்லையா? ஒருத்தருக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும்னா அதுதான் தேவாமிர்தம் பார் அவர். ஒருத்தருக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பிடிக்கும்னா தேவாமிர்தமாக இருக்கிறது. ஒருத்தருக்கு மோர் தான் பிடிக்கும்னா தேவாமிர்தமாக இருக்கிறது. இதில் என்ன வேடிக்கைனா, இதை சொல்லக்கூடிய மனித வர்க்கம் ஒருத்தருமே அந்த தேவாமிர்தத்தை இதுவரைக்கும் சுவைத்து பார்த்தது இல்லை. ஆனாலும் தேவாமிர்தம். இப்ப ராமன் சொல்கிறான், இந்த 3 லோகத்திலையும் நாவின் சுவைக்கு ஏதாவது ஒன்றை ஓமை காட்ட வேண்டும் என்றால் அமிழ்து அன்றி நல்லது இல்லை. பார்க்கடல் அமிர்தம், தேவ அமிர்தம் இருக்கே, அந்த அமிர்தத்தை தவிர ஓமை காட்டுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லையா? மீன் நின்ற கண்ணினாள் தன் மென்மொழிக்கு, அப்படியே மீன் எடுத்து வச்சா மாதிரி இருக்கே, அந்த மாதிரி அழகான கண்களை கொண்ட அவளுடைய மெல்லிய மொழிக்கு ஓமை சொல்லணும்னு சொன்னா தேனை சொல்றதா இல்ல அமிர்தத்தை சொல்றதா? தேன் போன்ற மொழின்னு சொல்றதா? தேன் மொழின்னே பெயர் வைப்பார்கள். தேன் போன்ற மொழின்னு சொல்றதா? அமிர்த மொழின்னும் பெயர் உண்டு. அமிர்தத்தை சொல்வதா? உனக்கு ஒண்ணு தெரியுமா அனுமா? இதுல எதை சொன்னாலும்
வார்த்தைக்கு ஏதோ சொல்றதுக்கு நாவுக்கு வேண்டுமானால் அது இன்பம் செய்யுமே தவிர செவிக்கு இன்பம் செய்யா. ரொம்ப நுணுக்கமான விஷயம். சுவைக்குத்தான் தேவாமிர்தம்னு சொல்றோம். நாவின் சுவை, நாவின் சுவைக்குத்தான் தேவாமிர்தம்னு சொல்றோம். செவியின் சுவைக்கு, செவிக்குள்ளே வந்து அந்த தேன் பாயும் போது அதை தேன்னு சொல்றதா அமிர்தம்னு சொல்றதா? அது சொல்ற நாக்குக்கு வேண்டுமானால் சுவையை தருமே தவிர அதை செவி மடுக்கும் செவிக்கு சுவையை தராது. சொல்கிற நாக்கு தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த தேன் உண்மையிலேயே பாய வேண்டும் என்றால் அந்த தேனின் சுவை சீதையினுடைய மொழிக்கு தேனும் பொருந்தாது, அமிர்தமும் பொருந்தாது. இவற்றை காட்டிலும் இனிமை. இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு பாடினாரே பாரதியார். காதில் பாய்கிற தேனின் சுவை வேறு, நாவில் நெருடுகிற தேனின் சுவை வேறு. தேன்னு சொன்னதனாலேயே அந்த தேன் இனிமை காதில் பாய்ந்து விடாதான். எப்படி நுணுக்கமாக வேறுபாடு காட்டுகிறார். மீன் நின்ற கண்ணினாள் தன் மென்மொழிக்கு ஓமை வேண்டின் தேன் ஒன்றோ அமிர்தம் ஒன்றோ அவை செவிக்கு இன்பம் செய்யா. பூவரும் மழலை அன்னம் புனை மடப்பிடி என்று இன்ன தேவரும் மருளத்தக்க செலவின எனினும் தேரேன். பாவரும் கிழமை தொன்மை பருணிதர் தொடுத்த பத்தினா அரும் கிளவிச் செவ்வி நடை வரும் நடையள் நல்லோய். இப்ப சீதை எப்படி நடந்து வருவாள்? ஒரு பெண்ணின் நடைக்கு அன்னத்தின் நடையை அடையாளம் காட்டுகிற வழக்கம் உண்டு. ஏற்கனவே கவிச்சக்கரவர்த்தியை கூட அன்னம் நாண அவள் நடந்தாள் என்பதை பல இடங்களில் நமக்கு காட்டினார். அன்னமும் அறம்பயருமாறமுழுதும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள் இல்லையா? அதே மாதிரி தான் கோதாவரி நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கும் போது ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உழையலாகும் சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். ஆக அன்ன நடை, அந்த அன்ன நடையை சொல்லலாம். பூ வரும் மழலை அன்னம், தாமரை பூவிலே, பெரிய தாமரை பூவிலே இருக்கிற மழலை அன்னம், அந்த இளம் அன்னப்பறவை, அதனுடைய நடை. புனை மடப்பிடி, இளமையும் கம்பீரமும் கொண்ட ஒரு பெண் யானை. பிடி என்றால் பெண் யானை. அந்த கம்பீரம், அன்னத்திடம் அந்த கம்பீரம் இருக்காது. பெண் யானையினிடத்தில் என்ன இருந்தாலும் இவள் அரசகுலத்தவள். எனவே பெண் யானையிடத்தில் இருக்கிற அந்த கம்பீரம், இந்த இரண்டும் என்று இன்ன இவை போல தேவரும் மருளத்தக்க செலவின. செலவுன செல்லுதல், தேவர்கள் கூட மருண்டு பார்க்கக்கூடிய அழகான நடை. அதை சொல்லலாமானா சொல்ல மாட்டேன், எனினும் தேரேன். இதுதான் இந்த பிடியினுடைய நடை அல்லது அன்னத்தின் நடை. தேவர்கள் கூட இந்த நடையை அழகுன்னு பார்க்கிறார்களே, அன்னத்தின் நடையை, பிடியின் நடையை, அதை சீதைக்கு பொருத்தமாக சொல்லலாம், தேர்ந்து சொல்லலாம் என்றால் அதை நான் தேரேன். அப்ப அவளுடைய நடை எப்படிப்பட்டதுன்னா, அன்னத்தின் நடையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒன்று சொல்கிறான் பாருங்கள். பாவரும் கிழமை தொன்மை பருணிதர் தொடுத்த, நல்ல திறமையும் சொல் வளமும் கற்பனை வளமும் நயமும் சேர்ந்த பண்டிதர்கள். அந்த பண்டிதர்கள் ஆக்கக்கூடிய காவியம் இருக்கே, பருணிதர் தொடுத்த பத்தி அரும் கிளவிச் செவ்வி நடை. கிளவினா சொல். காவியங்கள்ல கவிதைகள்ல பண்டிதர்கள் மிக அற்புதமாக அந்த நடையை கொண்டு போவார்களே, அது சொல் நடை மாத்திரம் அல்ல, அங்கே அந்த பொருளின் நடையும் இருக்கும், சொல் நடையும் இருக்கும், பொருள் நடையும் இருக்கும் இல்லையா? அப்படி சேர்ந்தாதான் அது கவிதை, அப்படி சேர்ந்தாதான் அது காவியம். இல்லைன்னா வெறும் வார்த்தைகள் மாத்திரம் ஜாலம் பண்ணினா அது வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டு இல்லாம ஒரு பக்கத்துல வெறுமன பொருள் மாத்திரம் நன்றாக இருந்தாலும் அந்த சொற்கள் அழகாக இல்லை என்றால்
அதுவும் பயனில்லை. காவியம்னா ரெண்டும் சேர்ந்து அப்படி இருக்க வேண்டும். பாவரும் கிழமை தொன்மை பருணிதர் தொடுத்த பத்தினாரும் கிளவி செவ்வி நடை வரும் நடையள். அந்த காவியத்தின் நடை அழகு இருக்கே, அப்படிப்பட்ட நடையை கொண்டவள். பெரியோர்களே, கவி சக்கரவர்த்தி உண்மையிலேயே விளையாடுகிறார். இடை நிகழ்ந்த ராமாவதார பெருங்கதை நடையில் நின்றுயர் நாயகன் கதை என்றுதானே சொன்னார். நடையில் நின்றுயர் நாயகன். அப்போதே பார்த்தோம், அந்த நடை என்பது நடத்தையை, ஒருவரின் ஒழுக்கத்தை, ஒருவரின் பெருமிதத்தை காட்டுகிறது. It is not the plain walk, it is not the plain gait, the way they walk their life, the way they handle their situations. அந்த நடை. இப்போ அதை சொல்லணும். சீதையினுடைய நடை அழகு, பிசிக்கலாக அவள் நடக்கிற அந்த நடை அழகுதான். ஆனால் அவளுடைய நடை அழகு என்றால் அன்னமும் அறம்பயரும் ஆரமுழுதும் நாண அவள் வந்த நடை மாத்திரமில்லை. நடையில் நின்றுயர் நாயகன் என்று சொல்லும்போது மாகமடங்களும் ஆல்விடையும் பொன் நாகமும் நாகமும் நாண நடந்த ராமன் நடை மாத்திரமில்லை, அந்த நடையிலேயே அவனுடைய ஒழுக்கச் சீர்மை. அதே போலத்தான் சீதையினுடைய நடை. அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். அவளுடைய நடை அன்னத்தின் நடைன்னு சொல்லுவதா, பிடியின் நடைன்னு சொல்லுவதா? இதையெல்லாம் காட்டிலும் அந்த காவிய நடை என்கிற போது காவியத்திற்குள்ளே இருக்கிற அரும்பொருளும் சேர்கிறது. It is not only the physical beauty, but it is also the beauty of the content. அந்த காவியத்தினுடைய கண்டென்ட் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த காவியம் பெருமைப்படுத்தப்படும். பாவரும் கிழமை தொன்மை பருணிதர் தொடுத்த பத்தினா அரும் கிளவி செவ்வி நடை வரும் நடையள் நல்லோய். இப்படி அழகான நடையை கொண்டவள். எந்நிறம் உரைக்கேன், அவளின் நிறத்தை சொல்ல வேண்டும், மேனி நிறத்தை. எந்நிறம் உரைக்கேன், மாவின் இள நிறம் முதிரும். அந்த மான் துளிர் நிறம் என்று சொல்லலாமா என்று பார்க்கிறேன். ஆனால் மான் துளிர் முற்றிவிடும், எனவே அந்த நிறத்தை சொல்ல முடியாது. மாவின் இள நிறம் முதிரும். மற்ற பொன் நிறம் கருகும். பொன்னை சொல்லலாமா என்று பார்த்தால் பொன்னை அப்படியே வைத்திருந்தால் அந்த பொன் கூட கருத்து போகும். மற்ற பொன் நிறம் கருகும். சீதைக்கு பக்கத்திலே வைத்து பார்த்தால் பொன் கருப்பாக தெரியும். என்றால் மணி நிறம் ஓமை போதா. மாணிக்கத்தினுடைய நிறம் என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அந்த மாணிக்கம் இவளுக்கு பக்கத்தில் வர முடியாது. அந்த ஓமை இட்ஸ் இன்அடிக்வெட். ஓமை போதா. மணி நிறம் ஓமை போதா. மின் நிறம் நாணி எங்கும் வெளிப்படாது ஒளிக்கும். மின்னல் போல என்று சொல்லலாமா என்றால் மின்னல் அப்படி ஒரு கணம் மின்னும், அதன் பின்னல் அது இருக்காது, வெளிப்படாது. மின் நிறம் நாணி எங்கும், அது நாணம் அடைந்து அந்த மின்னல் எங்கேயோ ஒளிந்து கொள்ளும், வெளிப்படாது. எனவே மின்னிறத்தை சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? வேண்டின் தன்னிறம் தானே ஒக்கும். தன்னிறம் தானே ஒக்கும். அவளுடைய நிறத்தை தான் சொல்லலாமே தவிர வேறு எந்த நிறத்தையும் சொல்ல முடியாது. அவளுடைய நிறம் தன்னிறம் தானே ஒக்கும். மலர் நிறம் சமழ்க்கும் அன்றே. சமழ்த்தல் என்றால் நாணுதல். இந்த தாமரை இருக்கே, நல்ல அழகான வெளிர் சிவப்பு தாமரை, அது கொஞ்சம் சீதையை பார்த்தால் வெட்கப்பட்டு கொள்ளும். மலர் நிறம் சமழ்க்கும். அந்த செந்தாமரையின் நிறம் அவளை பார்த்தவுடன் நாணப்படும் அளவுக்கு அவளுடைய நிறம் இருக்கும். மங்கையர் இவளை ஒப்பார் மற்ற உளார் இல்லை என்னும் சங்கையில் உள்ளம்தானே சான்று எனக் கொண்டு. சான்றோய், அங்கு அவள் நிலைமையெல்லாம் அளந்து அறிந்து அருகு சார்ந்து திங்கள் வாழ் முகத்தினாட்கு செப்பு என பின்னும் செப்பும். அனுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, மங்கையர் இவளை ஒப்பார் மற்ற உளார் இல்லை. இவளுக்கு ஒப்பான பெண்கள் வேற யாரும் இல்லை என்று புரிந்து கொண்டு சங்கையில் உள்ளம்தானே சான்று எனக் கொண்டு.
உன்னுடைய உள்ளத்தையே சான்றாக வைத்து, ஐயமில்லாத குற்றமில்லாத உன்னுடைய உள்ளத்தையே சான்றாக வைத்து, சான்றோய் அங்கு அவள் நிலைமை எல்லாம் அளந்து அறிந்து. அப்பா, உன்கிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அவளுக்கு நிகராக வேறு யாரும் இல்லை. உன்னுடைய உள்ளத்தில் குற்றமில்லாத உன்னுடைய உள்ளத்தையே நீ உரைகல்லாக வைத்துக்கொண்டு, அதையே சான்றாக வைத்துக்கொண்டு அவளை பார்த்து, அவள் என்ன நிலைமையில் இருக்கிறாள் என்பதை அறிந்து, அவள் நிலைமை எல்லாம் அளந்து அறிந்து, நீயே பார்த்து அவளுடைய நிலைமை என்ன என்று தெரிந்து, சுற்றி என்ன இருக்கிறது என்பதை பார்த்து, எப்படிப்பட்ட நிலையில் அவள் இருக்கிறாள் என்பதை இவால்யூவேட், மெஷர் அண்ட் ஃபைண்ட் அவுட், அருகு சார்ந்து. அப்ப நீ போகும்போது பார்த்து போ, எப்படி இருக்குன்னு அங்க இவால்யூவேட் பண்ணிட்டு பக்கத்துல போ. இப்ப எத்தனை விஷயம் அதுக்குள்ள இருக்கு? அளந்து அறிந்து அருகு சார்ந்து. 4 வார்த்தை, ரொம்ப எளிமையான வார்த்தை, சிம்பிளா இருக்கிற வேர்ட்ஸ். ஆனா சொல்லும் போது சிம்பிளா இருந்தா கூட ஆழம் எவ்வளவு. அளந்து அறிந்து அருகு சார்ந்து. அளந்து தெரிந்து கொண்டு போகலாமா வேண்டாமான்னு பார்த்து, எப்போ போகணுமோ அப்போ போய் அளந்து அறிந்து அருகு சார்ந்து. பின்னால பார்ப்போம். ராவணன் வந்து நிற்பான். ராவணன் இருக்கும்போது போக முடியாது, தன்னையே மறைத்து கொண்டு இந்த வானரம் இருக்கும். இந்த ராட்சசிகள்லாம் சுத்தி உட்காந்துருக்கும். அதெல்லாம் தூங்குற வரைக்கும் இந்த வானரம் தன்னையே குறுக்கி கொண்டு காத்திருக்கும். அளந்து அறிந்து அருகு சார்ந்து திங்கள் வாழ் முகத்தினாளுக்கு, அழகான பிரகாசம் மிக்க பூர்ணச்சந்திரனான நிலவை போன்ற முகத்தை கொண்டவளுக்கு இவற்றையெல்லாம் சொல். இவ்வளவு நேரம் அங்க அடையாளங்களை சொன்ன ராமன், அந்த அங்க அடையாளங்களை சொல்லும் போது அனுமன் அவற்றை செவிமடுப்பதற்கு தகுதியானவன் என்பதை இந்த இடத்துல ராமன் கோடி காட்டுகிறான். சங்கையில் உள்ளம் தானே சான்று எனக் கொண்டு. I have told you all this. குற்றமில்லாத உன்னுடைய உள்ளத்தையே நீ சான்றாக வைத்து கொண்டு. அப்படின்னா என்ன? இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் உன்னுடைய உள்ளத்தில் எந்த குற்றமும் வரப்போவதில்லை. அவளை பார்த்து அவளிடத்தில் இன்னும் சில சொல். இப்ப அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு, அவ யாருன்னு முதல்ல பிசிக்கலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அங்க அடையாளங்கள். இப்ப அவளை பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் அவகிட்ட ராமனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த சிலவற்றை சொன்னால்தான் ராமனிடத்திலே இருந்து இவன் வருகிறான் என்பதை அவள் புரிந்து கொள்வாள். பொதுவா இருக்கிற சில விஷயத்தை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். There is no guarantee that this monkey has come only from Rama. அப்ப என்ன கேரண்டி? ராமனுக்கும் தனக்கும் மாத்திரமே தெரிந்த சிலவற்றை அவன் சொன்னால், ஓஹோ, இது ராமன் சொல்லாம இவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்ப இவன் ராமன் கிட்டேந்து வரான். 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த 3வதா ஒருத்தன் வந்து சொல்றான்னு சொன்னா, அப்ப இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லி இருக்கணும். 2 பேர்ல ஒருத்தி நான் இங்க இருக்கேன் அப்படின்னா ராமன் தான் சொல்லி இருக்க வேண்டும் என்று அவள் நம்புவாள். இப்ப அந்த மாதிரியான சில விஷயங்களை ராமன் சொல்லத் தொடங்குகிறான். முன்னை நாள் முனியொடு முதிய நீர் மிதிலைவாய் சென்னி நீள் மாலையான் வேள்வி காண செல அன்னம் ஆடும் துறைக்கு அருகு நின்றாளை அக்கன்னி மாடத்திடை கண்டதும் கழறுவாய். அன்னைக்கு ஒரு நாள் விஸ்வாமித்திரருங்கிற முனிவரோட முதிய நீர் மிதிலைவாய், நன்றாக நீர் வளம் மிக்க நீர் சூழ்ந்த அந்த மிதிலை மாநகரத்திற்கு சென்னி நீள் மாலையான், தன்னுடைய தலையிலே இருந்து நீண்ட மாலைகளை சூடி இருக்கக்கூடிய ஜனக மன்னனுடைய வேள்வி காணிய செல, அந்த யாகத்தை பார்ப்பதற்கு நான் போனபோது அன்னமாடும் துறைக்கு அருகு நின்றாளை, அன்னங்களெல்லாம் ஆடக்கூடிய அந்த நீர்த்துறைக்கு அருகில் கன்னிமாடத்திடை கண்டதும், கன்னிமாடத்துல உயரத்துல, கன்னிமாடத்திலேயே அந்த பக்கத்துல அன்னமாடுகிற துறை அவ வீட்டு உப்பரிகையில இருந்தது. அந்த உப்பரிகையில இருந்த அன்னத்துறைக்கு பக்கத்துல கன்னிமாடத்துல அவள் நின்றாளே, அதை சொல்லுவாய். ராமன் சொல்லக்கூடிய இந்த அடையாளங்களில் படிப்படியாக ஓர் அழகை நம்மால் பார்க்க முடியும்.
இந்த இடம்தான் ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் முதலாக பார்த்து கொண்ட இடம். வான்மீகத்தில் முதலாக அவர்கள் அரச சபையில்தான் பார்க்கிறார்கள் திருமணத்தின் போது என்று இருக்கும். ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தமிழ் முறையின்படி களவொழுக்கம் கற்பொழுக்கம் இரண்டும் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் முன்பாகவே சந்தித்தார்கள். இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர் என்று அந்த காட்சியை வைத்தார். அந்த காட்சியில்தான் அவர்கள் முதலாக சந்திக்கிறார்கள். இது இந்த 2 பேருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன் தெரியுமா? முன்னாலே போன விஸ்வாமித்திரனுக்கும் தெரியாது, பின்னாலே வந்த இலக்குவனுக்கும் தெரியாது. அரச சபையில் சீதையை பார்க்கும்போது விஸ்வாமித்திரன் ஒரு கமெண்ட் அடிப்பதாக ஒரு காட்சி வரும். நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவளென்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோ. இவ்வளவு அழகான பெண் சீதைனா இந்த சிவதனுசா 7 மலையை கொண்டு வந்து வச்சிருந்தா கூட என்னுடைய சிஷ்யன் அந்த மலையை முறிச்சிருப்பானேன்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறார்னா அது வரைக்கும் அவர் சீதையை பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப கன்னிமாடத்தில் நின்ற சீதையை விஸ்வாமித்திரர் பார்க்கவில்லை. ஆனால் பின்னால் நடந்து போகிற ராமன் பார்க்கிறான். இலக்குவன் பாவம் எப்போதுமே கீழே பார்ப்பவன் பெண் கோலத்தை பார்க்க மாட்டான். எனவே அவனும் பார்க்கவில்லை. இந்த நிலையில் தானும் சீதையும் முதலாக கண்ணோடு கண் கலந்த அந்த நிலையை சொல்லி, அந்த காட்சியை சொல்லி, அதை அவளுக்கு சொல். இது வேற யாருக்கும் தெரியாது. கண்ணோடு கண்ணினை கவ்விய அந்த காட்சி, இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்திய காட்சி, முதலாக அவர்கள் சந்தித்தது. வரைசை தாழ்வில் இருத்தவன் அம்மா முனியொடும் விரசினான் அல்லனேல் விடுவல் யான் உயிர் என கரை இசையா வேலையின் பெரிய கற்பினள் தெரிந்து உரை செய்தாள் அஃதெல்லாம் உணர நீ உரை செய்வாய். இந்த காட்சியும் கூட முன்னால நம்ம பார்த்துருக்கோம். நீலமாலைன்னு ஒரு பெண்ணு, அவ ஓடி போய் சொன்ன, அக்கா 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 ஒருத்தர் வில்ல முறிச்சிட்டா இருக்கான்னா. ஒரு பக்கத்துல சந்தோஷம், ஆனால் சீதையின் மனம் எப்படி நிகழும் என்று ஊர்க்காரர்களெல்லாம் தவித்து கொண்டிருக்க சீதையின் மனம் துணுக்குற்றது. அவளுடைய மனத்தை பற்றி அவர்கள் எண்ணினார்கள், அவளோ தன் மனத்தை கவர்ந்தவனை பற்றி எண்ணினாள். அவ என்ன நினைச்சா, நேத்தைக்கே ஒருவர் பின்னால என்னுடைய மனசு போய்விட்டது. ஒருவேளை இன்றைக்கு வில்லை முறித்தவன் அவனாக இல்லை என்றால் நான் மாண்டு போவேன். இன்றைக்கு வில்லை முறித்தவன் வில் இருத்தவன், வரைசை தாழ்வில் இருத்தவன், அந்த பெரிய வில்லை முறித்தவன் அம்மாமுனியோடும் விரசினான். அந்த முனிவர் போனாரே விஸ்வாமித்திரர், அவரோட போனவனாயிருந்தா சரி, இல்லைனா அம்மா முனியோடும் விரசினான் அல்லனேல். விரசுதல்னா உடன் செல்லுதல். முனிவரோடு சென்றவன் இல்லை என்றால் விடுவல் யான் உயிர், நான் மாண்டு போவேன், என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று பெரும் கற்பினாளாக நினைத்தாளே. பார்த்த மாத்திரத்தில் யாரிடத்தில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தாளோ அவனையே தன்னுடைய மணாளனாக அவள் வரித்து விட்டாள். உள்ளத்தில் வரித்த பின் அவள் மாறமாட்டாள். அப்படிப்பட்ட பெரும் கற்பினாள், கரைசையா வேலையின் பெரிய கற்பினள். கடல் போன்ற கற்பு, கடல் போன்றன. அவளுடைய கற்பு கடலை போல பெருசு. கடலை போல பெருசுன்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஆழமான உறுதியான கற்பை கொண்டவள். தெரிந்து உரை செய்தாள். தெரிந்து என்ன, ராமன்னு தெரிஞ்சில்ல, she decided on her mind. தெரிந்து, தன்னுடைய உள்ளம் தெரிந்து, அவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், ஒருவேளை வில்லை முறித்தவன் அவன் இல்லை என்றால் நான் மாண்டு போவேன் என்று மனதிற்குள்ளே நினைத்தாள். நீலமாலை கிட்ட கூட சொல்லல. ஆனா என்ன புரிகிறது, இவர்கள் திருமணத்திற்கு பின்னர் சீதை ராமனிடத்தில் அதை சொல்லி இருந்திருக்க வேண்டும். நான் இப்படி முடிவு செய்து கொண்டேன்,
என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். எனவே சீதைக்கு மாத்திரம் தெரிந்ததாக இருந்ததை, பாலகாண்டத்தை படிக்கும்போது நமக்கு சீதைக்கு மாத்திரம் தெரிந்ததாக இருந்ததை கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமனுக்கும் தெரிந்ததாக அது ஏற்கனவே மாறியிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். காப்பியத்தில் அங்கே நிகழ்ந்த ஒன்றை இங்கே நிகழ்ந்த ஒன்றோடு தொடர்பு படுத்துகிற கவிச்சக்கரவர்த்தியின் நுணுக்கம். சீதைக்கு மாத்திரம் தெரிந்தது. சீதை took a decision within her mind. அவளுடைய உள்ளமாக இருக்கிற ராமனுக்கு மாத்திரம் அதை அவள் சொல்லி இருக்கிறாள். எனவே இது வேறு யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இப்போது அனுமனுக்கு தெரிகிறது. அனுமனுக்கு சொல்லுகிற மாத்திரத்தில் ராமனுக்கு தெரியாது, பாவம், நாமும் கூட அதை கேட்டு விடுகிறோம் என்று. சூழிமால் யானையின் துணை மறுப்பு இணை என கேழிலா வனமுலை கிரி சுமந்து இடைவது ஓர் வாழிவான் மின் இளம் கொடியின் வந்தாளை அன்று ஆழியான் அரசவை கண்டதும் அறைகுவாய். இப்போ வில்ல முறிச்சவன் ராமனா இல்லையா? ராமன்னே பேர் தெரியாதப்பா அவளுக்கு. வில்ல முறிச்சவன் என் மனசை கவர்ந்தவனா இல்லையான்னு தவிச்சாலே அதே தவிப்பு ராமனுக்கும் இருந்தது. நினைவு இருக்கா? தானும் கங்குலும் தனிமையும் அத்தையலும் ஆயினான். அவள் தன் உள்ளத்திலேயே இருக்க அப்போது ராமன் நினைத்து பார்த்தானே, கண்டதும் அந்த பெண்ணை நான் இப்போது நினைத்து கொண்டே இருக்கிறேனே, ஒருவேளை அவள் வேறு யாருக்கோ சொந்தமானவளாக இருந்தால்? இருக்காது. என் உள்ளம் தவறு செய்யாது. ஏகும் நல்வழி என் உள்ளம், எனவே அவள் கன்னி என்று அவன் நினைத்து கொண்டானே. அவரவர்களுக்கு மனசாட்சிதான். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. இங்கே தெய்வத்தின் சாட்சியும் மனசாட்சியும் ஒன்று. ஆனாலும் கல்யாணம்னு நிச்சயம் பண்ண உடனே அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. நிச்சயம் பண்ணுவதற்கு முன்னர் கல்யாணம்னு பேசினார்கள். நிச்சயம் அதற்கு பின்னர் தான் எல்லோரும் வந்துதான் முறைப்படி அதை நிச்சயம் செய்கிறார்கள். வில்லை முறித்தவுடன் ஜனகனுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற நிலை வந்தபோது ராமன் தவித்தான். அவள் யாருன்னு தெரியலையே, ஜனகனுடைய மகள். ஏன்னா கன்னி மாடத்துல பார்த்தவ ஜனகன் மகள்னு அவளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. வேற யாருக்கும் தெரியாதுங்கிறதுக்கு அதுதான் அத்தாட்சி. வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா அப்பா ரெண்டும் ஒரே பொண்ணு தான்ப்பான்னு சொல்லி இருப்பார்கள். அப்போ ராமனுக்கு மாத்திரம் தெரியும். ராமன் உள்ளத்தில் தவிக்கிறான். அந்த பெண்ணை பார்த்து விட்டேனே, அவளையே எண்ணி விட்டேனே, இப்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வேன்? அவனுடைய தவிப்பு எப்போது மாறுகிறது? சீதையை அழைத்து கொண்டு வர சொல்லுங்கள் என்று சபையில் வசிட்ட முனிவன் சொல்ல, அப்போதுதான் அவள் வருகிறாள். அன்னமும் அறம்பயருமார் அமிழ்தும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். அவள் அப்படி வந்தபோது அப்படி பார்த்தான். மெல்ல பார்க்கும்போதுதான் அவனுக்கு உள்ளம் தெளிந்தது. ஆகா, நான் அன்றைக்கு பார்த்தவள் தான் இவள். இப்ப அவளுக்கும் உள்ளம் தெளிந்தது. விஸ்வாமித்ர முனியோடு வந்தவன்தான் இவன். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கணநேரம் ஓரக்கண்களால் பார்த்து கொண்ட போதுதான் இரண்டு பேருக்கும் உள்ளத்தில் அமைதி வந்தது. அந்த சூழலை இப்போது சொல்கிறான். சூழிமால் யானையின் துணை மறுப்பு இணை. யானையினுடைய இரண்டு தந்தங்கள் போல கேழிலா வனமுலை கிரி சுமந்து இடைவது. யானையினுடைய தந்தங்கள் போல இருக்கக்கூடிய இரண்டு மார்புகளை தாங்கியவளாக அவளுடைய இடை அப்படி சுமந்து ஒய்யாரமாக சாய்கிறதே, அப்படி ஒய்யாரமாக நடந்து மின் இளம் கொடியின் வந்தாள். வான் மின் இளம் கொடியின் வந்தாள். வானலோகத்து மின்னல் ஒரு கொடி போல நடந்து வருவதைப் போல வந்தாளே. அன்றைக்கு ஆழியான் அரசவை ஜனக மன்னனுடைய சபையில் நான் கண்டேனே, அதை நினைவுபடுத்துவாய். இப்ப என்ன தெரிகிறது? ரெண்டு பேரும் பேசி இருந்திருக்கிறார்கள். உன்னை அன்னைக்கு பார்த்த உடனேதான் எனக்கு மனசு நிம்மதியா இருந்தது. அப்ப அவளும் சொல்லி இருக்கிறாள்,
ஒன்று அன்னைக்கு பார்த்தோன்னே தான் எனக்கும் மனசு நிம்மதியாக இருந்தது. இல்லைன்னா அது நீயா இல்லைன்னா செத்து போகலாம்னு நான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். அவரவர்கள் உள்ளத்தில் இருந்த ரகசியங்களை 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை இப்போது சொல்லி இதை அவளுக்கு சொல் என்று அனுமனிடத்தில் ராமன் சொல்கிறான். முன்பு நான் அருகிலா முனி நெடுங்கானிலே என்பினே போதுவான் நினைதியோ ஏழை நீ இன்பமாய் ஆருயிர்க்கு இனிய யாயினை இனி துன்பமாய் முடிதியோ என்றதும் சொல்லுவாய். நான் காட்டுக்கு போகணுமான்னு போய் அவகிட்ட சொன்னான். நான் அருகிலா முனி நெடும் காணிலே, இதுவரைக்கும் போய் பழக்கம் இல்லாத அருகில்லா முனி வெப்பமாக இருக்கிற பெரிய காட்டுக்கு நான் போவேன்னு நான் சொன்ன உடனே நானும் வருவேன்னு அவ சொன்னான். அப்ப நான் அவகிட்ட என்ன சொன்னேன், என் பின்னே போதுவான் நினைதியோ, என் பின்னாலேயே வரலான்னு நினைக்கிறியா? பைத்தியக்காரி, ஏழை நீ, சரியான பைத்தியம் நீ, என் பின்னாலேயே வரலான்னு நினைக்கிறியா? இதுவரைக்கும் எனக்கு இன்பமாக இருந்தாய், இன்பமாய் ஆருயிர்க்கு இனியை ஆயினை, என்னுடைய உயிருக்கும் இனிமையாக இருந்தாய். இனிமே நீ எனக்கு துன்பம் தரப்போறியா? வீட்டில் இருக்கும்போது எனக்கு நீ இன்பமாக இருந்தாய், அரண்மனையில் இருக்கும்போது எனக்கு இனிமையாக இருந்தாய். இப்ப நான் காட்டுக்கு போகும்போது கூடவே வந்தேன்னா எனக்கு ஒன்னால துன்பம், எனக்கு இனிமேல் நீ துன்பமா தரப்போகிறாய் என்று நான் அவளை கடிந்து கொண்டேன். முதலாக ராமன் சீதையை சற்றே கடிந்து கொண்ட இடம் இது. என்ன அந்யோன்யம் பாருங்கள். 2 பேரும் ஒருவரை ஒருவர் முதலாக பார்த்து கொண்ட இடம், 2 பேரும் ஒருவரை ஒருவர் முதலாக உணர்ந்து கொண்ட இடம். அரச சபையிலே இவனும் பார்க்கிறான், அவளும் பார்க்கிறாள். கன்னிமாடத்திலேயும் இவனும் பார்த்தான், அவளும் பார்த்தாள். அங்கே பார்த்த பார்வை வேறு, இங்கே பார்க்கிற பார்வை வேறு. அரச சபையிலே ஒருவர் பார்த்து கொண்ட போது ஒரு நிம்மதி வந்தது. அந்த இடத்தையும் சொல்லி இப்போது ராமன் என்ன சொல்லுகிறான், நாங்கள் கொஞ்சம் கோபப்பட்டு கொண்ட இடம், இன்பப்பட்டு கொண்ட இடத்தையும் சொல்லி கோபப்பட்டு கொண்ட இடத்தையும் சொல்கிறானே, அதுதான் அந்யோன்யம். இருவருக்கும் சுகமும் துக்கமும் ஒன்று என்றால் அந்த 2ஐயும் சமமாக சொல்கிறான். என் பின்னாலேயே வருவியா? என் பின்னால வந்தேன்னா உன்னால எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்று கடிந்து கொண்டேனே, அதையும் சொல். என் பின்னே போதுவான் நினைதியோ ஏழை நீ இனி துன்பமாய் முடிதியோ, அப்படித்தான் கேட்டான். உன்னால எனக்கு துன்பம்னா, இதே காட்சியை நாம பார்த்தோம். உன்னால எனக்கு துன்பம், நீ காட்டுக்கு என்னோட வந்தேனா உன்னால துன்பம்னா என்றதும் சொல்லுவாய். நான் அப்படி சொன்னேனே, அவளிடத்தில் கடிந்து கொண்டேனே, அதையும் நீ அவளிடத்தில் சொல். ஆன பேர் அரசு இழந்து அடவி சேர்வாய். உனக்கு யான் அலாதனை எல்லாம் இனியவோ இனி எனா மீனுலாம் நெடுமலர் கண்கள் நீர் வீழ விழுந்து ஊன் இலா உயிரின் வெந்து அயர்வதும் உரை செய்வாய். அப்பா, அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? ஓஹோ, நான் உன் கூட வரலன்னா உனக்கு எல்லாம் சந்தோஷமா? யான் அலாதனை எல்லாம் இனியவோ, அவ அப்படித்தான் கேட்டா. இப்போ இவன் கடிந்து கொண்ட இடம், அவள் கோபப்பட்ட இடம். எல்லாத்தையும் இழந்து, அரசு இழந்து அடவி காட்டுக்கு போற, நான் இல்லாததெல்லாம் உனக்கு சந்தோஷம் போல இருக்கு, உனக்கு யான் அலாதனை எல்லாம் இனியவோ இனி என்று தன்னுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் விழ தானும் அப்படியே விழுந்து உயிரின் வெந்து அயர்ந்து கிடந்தாளே, அதையும் சொல். 2 பேரும் முதலாக சந்தித்தது இனிமை, 2 பேரும் முதலாக உணர்ந்து கொண்டதும் இனிமை, 2 பேரும் முதலாக கடிந்து கொண்டதும் சின்னதாக சண்டை போட்டதும் கூட இனிமை என்று அந்த சங்கதிகளை எல்லாம் சொல்கிறான். கவிச்சக்கரவர்த்தியின் விளையாட்டில் இதுவும் ஒன்று. இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக அங்கே காட்டவில்லை. கன்னிமாடத்தில் அவர்கள் பார்த்தது நமக்கு தெரியும். நீலமாலை வந்து சொன்னபோது தன்னுடைய உள்ளத்தில் அவள் சபதம் ஏற்றுக்கொண்டது தெரியும். ஆனால் ராமனிடத்தில் அதை சொன்னது நமக்கு தெரியாது.
அதே போலத்தான் சபையிலே ராமன் அவளை பார்த்தான் என்பது தெரியும், அவள் ராமனை பார்த்தாள் என்பது தெரியும். ஆனால் ஒருவருக்கொருவர் they exchanged this information. We only know that they exchanged their glances. Subsequently they exchanged their information என்பது நமக்கு தெரியாது. அதை இங்கே சொல்கிறார். காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னபோது அவள் தானும் வருகிறேன் என்று சொன்னது தெரியும். அப்போது ராமன் கோபப்பட்டதும் நமக்கு தெரியும். நான் இல்லை என்றால் உனக்கு எல்லாம் மகிழ்ச்சியா என்று அவள் சிணுங்கியதும் நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்த அந்த இடத்தை இப்போது சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு இன்பம்! சீதையை நினைத்து சீதையின் சிந்தனைகளிலேயே இருக்கிற ராமன் சீதையின் அங்க அடையாளங்களை அனுமனுக்கு சொல்லி தங்களுக்கு மாத்திரம் தெரிந்த அந்த தகவல்களையும் சொல்கிறான். மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள் மதி தொடும் கல்லின் மதிள் மணிக்கடை கடந்திடுதல் முன் எல்லை தீர்வறிய வெங்கானம் யாதோ எனச் சொல்லினாள் அக்தியெல்லாம் உணர நீ சொல்லுவாய். இப்ப இன்னொரு காட்சியை சொல்றான். இது நமக்கு தெரியாது. நாங்க நகரத்தை விட்டு புறப்பட்டோம். மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள், நல்ல பெரிய மதில் சுவர்களெல்லாம் கொண்ட நல்ல பாதுகாப்பு கொண்ட அந்த பெரிய நகரத்தை துறந்து நாங்கள் போகும்போது மதி தொடும் கல்லின் மதிள் மணிக்கடை கடந்திடுதல் முன், இந்த பெரிய நகரங்களுக்கெல்லாம் 4-5 வாசல்கள் இருக்கும். கடைசியில் பெரிய மதில் வச்சு த லாஸ்ட் வாசல், அதுக்கப்புறம் காடு இருக்கும். காடுனா அப்போ கூட டென்ஸ் காடு கிடையாது. ஏன்னா அவர்கள் போவதற்கு வசதியாக ஒரு பிளெயின் ஏரியா, அந்த பிளெயின் ஏரியாலாம் தாண்டி போய் அதுக்கப்புறம் அங்கங்கே முனிவர்கள் வாழக்கூடிய இடங்கள், சின்ன சின்ன இடங்கள், வயல்வெளிகள், இதெல்லாம் தாண்டி போகும்போது தான் அடர்வானம், அடர் கானம். அந்த அடர் கானத்திற்கு போவதற்கு முன்னால் நிறைய மற்றதெல்லாம் இருக்கும். இப்போ இவ என்ன பண்ணினா, இவர்கள் அந்த நகரத்தை விட்டு இப்படி வெளியில் வருகிறார்கள். நகரத்தினுடைய கடைசி வாசல் மணிக்கடை கடந்திடுதல் முன், they are just about to leave the city. அவ உடனே கேட்குறா, எல்லை தீர்வறிய வெங்கானம் யாதோ, காடு எங்க இருக்கு அப்படின்னா. வீட்டு வாசல்ல இறங்கும் போதே ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லை தீர்வு அறிய வெங்கானம் யாதோ, காடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலாம். இதே போலத்தான் சிலப்பதிகாரத்திலேயும் கோவலனும் கண்ணகியும் போகும்போது அப்படி தங்களுடைய புகார் நகரத்தை தாண்டும் போதே மதுரை எங்கே இருக்கிறது, மதுரைக்குத்தானே போக போகிறோம், மதுரை எங்கே இருக்கிறது அப்படின்னு காவிரி பூம்பட்டின புகார் நகரத்தை தாண்டும் போதே கண்ணகி கேட்டதாக சிலப்பதிகாரம் காட்டும். இப்ப அதே மாதிரி எல்லை தீர்வு அறிய வெங்கானம் யாதோ, காடு எங்க இருக்கு, காடு எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா வண்ணச்சீரடி மண் மகள் அறிந்திலள். இவ காட்டு பகுதிக்குள்ள காலை வச்சதே இல்லை, இவ காட்டுல நடந்ததே இல்லை, இவளுக்கு அதெல்லாம் தெரியாது. இவள் தன்னுடைய வீட்டிலேயே நடந்தவள், அதனால காடு எங்க இருக்குன்னே தெரியாது. அவ்வளவு மென்மையானவள். நகரத்தை தாண்டும் போதே காடு எங்க இருக்குன்னு கேட்டாளே. சூடக மாடம் கடந்து அறியாத எம் ஆரணங்கே. ஒரு பெண்ணுடைய காலடி சூடக மாடம் கடந்து அறியாதது. அப்படிப்பட்ட பெண் இவள். சீவக சிந்தாமணியில ஒரு செய்தி வரும், 9 ஷான் நடப்பினும் ஒரு காதம் என்று அஞ்சும் மென் பஞ்சிச் சீரடி. 9 ஜான் தான் நடந்திருப்பார்கள், அதுக்குள்ளேயே ஒரு காதம். அந்த அளவுக்கு மென்மையான பாதங்கள். அந்த மென்மையான பாதங்களை கொண்ட சீதை காட்டில் நடப்பதற்கு புறப்பட்ட போது
காடு வந்துடுத்தான்னு கேட்டாளே, அதை அவளிடத்தில் சொல், அஃதெல்லாம் உணர நீ சொல்லுவாய். இத அங்க காட்டல கவி சக்கரவர்த்தி. கன்னிமாடத்தை காட்டியவர், ஜனகன் சபையை காட்டியவர், ராமனுடைய காதோரம் போய் சீதை கேட்ட இந்த கேள்வி இலக்குவனுக்கு கூட தெரியாது. அங்கே சொல்லாத கவி சக்கரவர்த்தி இங்கே நமக்கு காட்டுகிறார். அனுமா, இதையெல்லாம் போய் அவளிடத்தில் சொல் என்று ராமன் கூறி, இணைய ஆறு உரைசையா இனிதின் ஏகுதி என வனையும் மா மணி நல் மோதிரம் அளித்து அறிஞ நின் வினையலாம் முடிக என விடை கொடுத்து உதவலும் புனையும் வார் கடலினான் அருளொடும் போயினான். நன்றாக போய்விட்டு வா என்று அனுமனை வாழ்த்தி, நீ போகிற காரியம் வெற்றியாக ஆவது நின் வினையலாம் முடிக என்று விடை கொடுத்து, தன்னுடைய கை விரலில் அணிந்திருக்கக்கூடிய கணையாழியை, நல் மோதிரம் என்கிற அந்த கணையாழியை எடுத்து கொடுத்து ராமன் வாழ்த்த, புனையும் வார் கடலினான். வீரக்கடல்களை அணிந்த அந்த அனுமன் ராமனுடைய அருளோடு புறப்பட்டு போகிறான். அங்கத குறிசிலோடு அடுசினத்து உழவராம் வெங்கதத் தலைவரும் விரி கடல் படையும் பொங்குவில் தலைவரை தொழுது முன் போயினார். செங்கதிர் செல்வனை பணிவுறும் சென்னியார். அரசகுமாரனான அங்கதன் அடுசினத்து உழவராம் வெங்கதத் தலைவர், பகைவர்களை எல்லாம் வெல்லக்கூடியவர்கள், கோபத்தோடு வெல்லக்கூடியவர்களான வானர வீரர்கள், வலிமை கொண்ட ஜாம்பவான், கடல் போன்ற விரி கடல் படைன்னா நேவல் ஃபோர்ஸ்னு அர்த்தம் இல்லை இங்க, கடல் போன்ற படை, இரண்டு வெள்ளம், கடல் போன்ற அந்த இரண்டு வெள்ளம் வானர சேனையோடும் பொங்குவில் தலைவரை தொழுது, தலைமை உடையவர்களான ராமனையும் லக்ஷ்மணனையும் தொழுது, பொங்குவில் தலைவரை தொழுது, ராம இலக்குவர்களை தொழுது, செங்கதிர் செல்வனை பணிவுறும் சென்னியார். சிவந்த கிரணங்களை கொண்ட சூரியன், அந்த சூரியனுடைய புத்திரனாக இருக்கிற சுக்ரீவனை பணிந்து இந்த கூட்டத்தார், அங்கதன் தலைமையிலே தென்திசை நோக்கி இந்த கூட்டத்தார் முன் போயினார். தாங்கள் போக வேண்டிய திசையில் முன்னாலே போனார்கள். அங்கதன் தலைமையிலே அனுமனும் ஜாம்பனும் இரண்டு வெள்ளம் சைன்யமும் தென்திசை நோக்கி போக, மற்ற திசைகளுக்கும் அந்தந்த திசைகளுக்கான படைத்தலைவர்களோடு இரண்டு வெள்ளம் சைன்யம் போக, இப்போது வானர வீரர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சீதையை தேடிக்கொண்டு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். சீதையை தேடப் போகிறார்கள். வழியிலே பல விஷயங்களை அவர்கள் காணப்போகிறார்கள். அவர்கள் காண்பதை நாமும் காணத்தான் போகிறோம். அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அவர்களோடு பயணம் போவதற்கு நாமும் புறப்பட வேண்டாமா? இருந்த இடத்திலேயே இருந்தால் எப்படி? எனவே இந்த இடத்தை விட்டு நாமும் அவர்களோடு பயணம் போவோம். பயணம் தொடர்கிறது. பயணம் என்கிற போது அவ்வப்போது சந்தித்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது. பேசிக்கொண்டே இருந்தால் பயணம் தொடராது. எனவே பயணம் புறப்பட்டு விட்டோம். ஒரு வார காலம் கழித்து எங்கேயாவது இடையில் நிறுத்தி ஒருவருக்கொருவர் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.